டீமை இப்ப நீங்க அது ஆடியன்ஸ் கிட்ட நீங்க தான் கேட்கணும். பிரசன்னா சொல்லுவான், ஹலோ அண்ட் வெல்கம் டு ரெசில் மேனியா. இன்னைக்கு ரெசில் மேனியால முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எந்தெந்த டீம் என்னென்ன ரேங்க் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எல்லா டீமும் ஆல்மோஸ்ட் அசம்பிள்டு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆக்சிலரேட்டட் ஆக்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சிலரேட்டட் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா 590 பேரையும் ஏலத்துக்கு விட மாட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பிரீஃப்ல. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால எல்லா டீம் கிட்டையும் கேட்பாங்க, திருப்பி ஒரு லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட் திருப்பி ஒரு வாட்டி ஏல விடுவாங்க. இப்போ இதோட நிக்காது, யாருக்காக வேணும் இன்னும் அப்படிங்கிறத திருப்பி ஒரு லிஸ்ட் இதையே கொடுப்பாங்க. அதுல இருந்து திருப்பி பிட் பண்ணி. என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்மி நிஷம் வந்தார், இப்பதான் வந்து போனாரு, அன்சோல்டா போயிட்டாரு. ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸே வச்சுக்கோங்களேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்ணாங்க, யாருக்கு பிட்டு போட்டாலும் எவனாவது ஒரு 10 லட்சம் 20 லட்சம் போட்டுனே இருந்தாங்க. சோ இப்பவும் விட்டுருவான். எல்லாருக்கும் 2 கோடி 1 கோடி வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் திருப்பி போட்டு 1 கோடி 1 கோடி 1 கோடிக்கு எடுக்கிறது தான் பிளான். அது அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். நான் அது பிளான்னு சொல்லல. சரி, இன்னையோட ஷோக்குள்ள போயிடலாம். நேத்து எல்லாரும் ஒரு செட்டிங் கொடுத்தீங்க. ஆனா வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்னு மும்பை வந்திருக்கான் இல்லையா மச்சி? பீடா இப்போ மும்பையோட பிளேயிங் லெவன் வந்து ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயிடுச்சு. நேற்று ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கரெக்டா பியூட்டிஃபுல்லா கடைசியில் இந்த அன்மோல் பிரீத் சிங் எடுத்தாங்க பாருங்க. அவங்க எப்படி எந்த லைன் எடுப்பாங்கன்னா, ரோஹித் சர்மா, அன்மோல் பிரீத் சிங் ஓப்பனிங், நம்பர் 3 ஸ்கை, நம்பர் 4 இஷான், நம்பர் 5 டீம் டேவிட், நம்பர் 6 கைரன் பொலாட், நம்பர் 7 ஸ்லாட் தான் கொஞ்சம் அந்த திலக் வர்மா அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு. நிறைய பேர் பார்த்தது இல்லை அவரை, நல்ல பிளேயர். அதுக்கப்புறம் மில்ஸ், ஆர்ச்சர். நம்பர் 7ல ஆட மாட்டார், நம்பர் 3 அவர் ஆடுவார். நான் 8 தரேன். நம்பர் 4 எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் வச்சு ஓபன் பண்ணிட்டு சூரியகுமார் யாதவ் 4 இல்ல திலக் வர்மா 4 ஆடுவாங்க. நீங்க வாத்தியாரா நான் வாத்தியாரா? இல்ல நான் தான் வாத்தியார் இந்த கேஸ்ல. பட் இப்ப பிரசன்னா நீங்க சொல்றத பார்த்தா மும்பை வந்து பயங்கரமா டீம் செட் பண்ணிட்டாங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. நீங்க உங்களோட பாடி லாங்குவேஜ்ல பார்த்தா கரெக்டா? சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லல. போன தடவை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா அந்த பேசஸ் கவர் பண்ணிட்டாங்க. சோ தமிழ் மில்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், எம் அஸ்வின், ஜஸ்பிரீத் பும்ரா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏமாத்தி போட்டுருவாங்க அந்த திலக் வர்மான்ற ஒரு ஆல்ரவுண்டர். இப்ப லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி அந்த 2 பஃபர் அவங்களுக்கு இல்ல. இந்த குருணால் பாண்டியா, திலக் வர்மா உனக்கு எவிடன்ஸ் கொடுக்குறேன். லாஸ்ட் இயருக்கு முந்தின தடவை அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆனார் இந்தியாவுக்கு. செம்ம பேட் ஸ்விங், டால் லெஃப்ட் ஹேண்டர், ஒரு யுவராஜ் சிங் லுக் லைக் மாதிரி இருந்தாரு. ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணி இந்த வருஷம் எல்லாத்துக்கும் ட்ரையல்ஸுக்கு போனாரு. சும்மா ஒன்னும் போல. சிஎஸ்கேவும் அவருக்கு ஹார்டா போனாங்க, அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேணும்னு சொல்லிட்டு. அவர் நல்ல கிரிக்கெட்டர். ஆக்சுவலி போலிங் எல்லாம் ரொம்ப போட்டு நான் பார்த்தே கிடையாது. ஒரு போலரான்னு கூட எனக்கு தெரியல. பட் சூப்பரா எடுத்திருக்காங்க நானி சார். நீங்க மேபி அப்படி யோசிக்கலாம். இல்ல ஒரு விஷயம் இல்ல நான் சொல்றது வந்து அவங்க வந்து நல்லா எடுக்கலன்னு நான் சொல்ல, நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஃபார்மிடபிளா, அதாவது யூஸ்வலா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தா ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஆடிட்டு இருப்பாங்க. மீதி 4 பேர் வந்து டாப் கிரிக்கெட்டர்ஸ் ஓவர்சீஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த டீமை பார்க்கும் போதே இவங்களுக்கு பேட் டே இருந்தாதான் மற்றவங்க வின் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த இது போயிடுது. இப்போ வந்து திருப்பியும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் என்னைக்கு ஃபிட் ஆகி வராரோ, அவரும் பும்ராவும் சேர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் நீங்க சொல்ற அந்த ஒரு பழைய மும்பையோடைய ஒரு ஃபார்மிடபிள் லைன் அப் வருமே தவிர. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம். இப்ப மும்பைல விளையாடும் போது சிசிஐ டிவை பாட்டில் எடுத்துருங்க. வான்கடையில போன தடவை ஐபிஎல் ஆடும் போது எல்லா நைட் கேம்லயும் 2-3 விக்கெட், 2 இல்ல 3 விக்கெட் இப்படிதான் விழுந்திருக்கு. அவங்க கிட்ட என்ன பேட்டிங் இருக்கு, இஷான் கிஷன் ஓபன் பண்ணிடுவாங்க வச்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஐடியா படி 3ல ஸ்கை ஆடிட்டு, 4ல திலக் வர்மா ஆடிட்டு, 5ல வந்து இவர் சொன்ன மாதிரி டீம் டேவிட் ஆடி, 6ல பொலாட் ஆனா அவங்களுக்கு ரன்னுக்கு பிரச்சனையே இல்ல. அவங்க நேத்து முழுக்க மிக்சர் சாப்பிட்டது எதுக்குன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சது எல்லாருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆல் அவுட் போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லன்னு கூட ஆகாஷ் சோப்ராவும் சஞ்சய் மஞ்சள் கூட பேசியிருந்தாங்க. அது ஒரு ஹோல்னு. அந்த ஹோலே ஒரு மாதிரி அடைச்சிட்டாங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். டிமால் மில்ஸ், ரைலி மெரிடித், ஜஸ்பிரீத் பும்ரா கூட போட்டா பூவோட சேர்ந்து நாறு மணக்கிற மாதிரி எல்லாம் மணப்பாங்க. இல்ல அஸ்வின், இதுல பயங்கர ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆடவே வேண்டாம், 8 கோடிக்கு எடுத்தாச்சு. இப்ப அடுத்த வருஷம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்திருந்தாருன்னா 16 கோடிக்கு வந்திருப்பாரு. சோ அந்த மாதிரி நீங்க வந்து 32 கோடிக்கு பதிலா இப்போ 24ல முடிச்சிட்டாங்க. 8 சேவ் பண்ணிட்டாங்க. பிரில்லியண்டா பண்ணிருக்காங்க. இல்ல இனி முழுக்க எண்டு வரைக்கும் வந்தா ராஜாவா தான் வருவேன், பணக்காரனாவே இருந்தாங்க. அதுக்கான லாஜிக் தான் புரிஞ்சுது. இன்ஃபேக்ட் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பிக் ஸ்பீடாக். ஒரு சஞ்சய் யாதவ் வந்து ட்ரையல்ஸ் போயிட்டு வந்து எனக்கு சொன்னார், நான் மும்பை இந்தியன்ஸ் ட்ரையல்ஸ் போனேன், பார்த்திப் பட்டேல் பார்த்தாரு, டி.ஏ. சேகர் பார்த்தாரு அப்படின்னாரு, ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணாரு அப்படின்னாரு. சஞ்சய் யாதவுக்கு போயிருக்காங்க. நம்ம அனுகூல் ராய் 3 இயர்ஸ் இருந்தார் எம்ஐல. அவருக்கு போய் ஒருவேளை குருணால் பாண்டியா கேப் அடைப்பாங்களான்னு பார்த்தா சஞ்சய் யாதவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாவம் சன்ரைசர்ஸ்ல இருந்திருக்காரு. நான் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பாக்குறேன். எங்க டீமுக்கு தான் விளையாடுறாரு லீக்குங்க. ரொம்ப டேலண்டட் கிரிக்கெட்டர், குட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். அவரு எம் அஸ்வின் அவங்க தான் ஸ்பின்னர்ஸ் ஆக்சுவலி மயங்க் மார்க்கண்டியோட. இன்ஃபேக்ட் சஞ்சய் யாதவ் பத்தி சொல்லணும்னா, நான் வந்து டிஎன்பிஎல் கமெண்ட்ரி பண்ணேன் இப்போ இந்த வருஷம் முடிஞ்சதுல. சஞ்சய் யாதவ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர். அவர் ஆக்சுவலா ஒரு போலிங் வந்து அண்டர் ரேட்டட்.
நல்ல bowler அவரு and very good batsman. எங்க ஒண்ணா ஆடுவாரு, ஒரு செம பை. பிடாக் சொல்லுங்க பிடாக். இல்ல இப்போ நீங்க அதுக்கும் உங்களுக்கு பேக்கப் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த வருஷம் ஆடுறதுக்கான சான்சஸ் கம்மி. அந்த வான்கடையில பாத்தீங்கன்னா மெரிடித் பாத்தீங்கன்னா மிதிப்பார் 150 கரெக்டா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். டேனியல் சாம்சன் இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன் and he can hit some huge sixes at the end. ஸோ இப்போ நீங்க அப்படி சொல்றீங்க இஷான் கிஷன் வச்சு ஓபன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே லெஃப்ட் ஹேண்டர் இஷான் கிஷன் தான். வந்து நடுவுல வந்து நம்பர் 4ல வந்து ஒரு இருக்கணும்னா இஷான் கிஷனை முன்னாடி விட்டு அவுட் ஆயிட்டா அன்மோல் பிரீத் சிங் வந்த உடனே டம்முன்னு அடிப்பார் அவரும். இப்ப எப்படி சான்ஸ் எடுப்பாங்கன்னா, ஒரு பக்கம் ரோஹித் சர்மா ஒரு பக்கம் அப்படியே மெத்தனமா ஆடிட்டு அல்மோத் பிரீத் சிங் அடிக்க சொல்லுவாங்க. ஸ்கையும் பாத்தீங்கன்னா 2 கியர் இருக்கிறாள். நீங்க அதுக்கப்புறம் இந்த மிடில் ஆர்டர் யோசிச்சு பாருங்க, இஷான் கிஷான், டிம் டேவிட், கைரன் போலார்ட் 3 பேர்ல ஒருத்தர் 20 பால் ஆடினாலும் நீங்க சொல்ற மாதிரி போனா டிம் டேவிட் ஆடி, கைரன் போலார்ட் ஆடி, டேனியல் சாம்சன் 7ல ஆடினாங்கன்னா, மெரிடித் ஆர் டிமால் மில்ஸ் ஒருத்தர் ஆடிட்டு கூட ஜெய்தேவ் உனட்கட்டோட ஆடினா அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. என்ன ஸ்பின்னர் மட்டும் எம்எஷா, சஞ்சய் யாதவா யார் ஆட போறாங்க, இல்ல மார்க்கண்டே ஆடுவாங்கன்னு தெரியல. மேபி மயங்க் மார்க்கண்டே ஆடலாம். முன்னாடியே எம்ஐ கூட ஆடி இருக்காரு, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல இப்போ உங்களுக்கு எம் அஸ்வின் வந்து he was in the scheme of things. பஞ்சாபுக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நிறைய சான்சஸ் கிடைக்கலன்னா கூட அவரோட எக்கானமி பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 ஓவர்ல ஒரு 56 ரன் அவர் போய் நான் பார்த்ததே கிடையாது. எப்படியாவது ஒரு 4 ஓவர்ல கடைசியில அடி வாங்குற மாதிரி இருக்கும், ஒரு 33ல முடிச்சிருவாரு. ஸோ அந்த இதை பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதையும் பார்த்தா ப்ராபப்ளி எம் அஸ்வின் மைட் ஸ்டார்ட் அப்படின்றது தான் என்னோட திங்கிங். பட் ஐ மைட் பி ராங். எம் அஸ்வினுக்கும் ராகுல் சேகருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஐபிஎல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அப்படியே ராகுல் சேகர் வந்து மேட்ச் அப்படியே வின் பண்ணி துண்டா எடுத்து கொடுத்துருவாரு, அப்படி கிடையாது. எம் அஸ்வின் வந்து அவரும் ஒரு அண்டர் ரேட்டட். அவருக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்ல போடும்போது டஃப் சிச்சுவேஷன்ஸ்ல போட்டிருக்காரு. இல்ல இன்ஃபேக்ட் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா எம் அஸ்வின் டஃப் சிச்சுவேஷன்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ்ல போட்டிருக்காரு. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா விண்டோக்குமே சரி ஓகே அவங்க டிசைட் பண்ணிட்டு வந்தாங்க, என்னால ப்ரீவியஸ் டீமை பிடிக்க முடியாதுடா, நான் வரேன், எந்த இடத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அந்த இடத்துல நான் 2-3 ஆப்ஷன் வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே போனாங்க. மயங்க் மார்க்கண்டே முன்னாடியே ஆடி இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்திருக்குங்க. இன்ஃபேக்ட் ஜெய்தேவ் உனட்கட் நான் நினைச்சேன் ஷுவரா விசில் தான் போடுவாருன்னு, துனியா ஹிலாதேங்க அப்படின்னு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி அது ஒரு பயங்கர டைட் வாரா போச்சு. பீடா இவங்களை பத்தி பேசுறோம். இன்னும் ஒரு டீமை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி த டீம் டு பீட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். த டீம் டு பீட் சும்மா ஒன்றும் இல்லை, அவர் பேர்ல சர்க்கிள் ஒன்று இருக்கு பெங்களூர்ல. சும்மா பைசாவை எடுத்துன்னு வந்து நான் என்ன ஸ்ட்ராட்டஜி எஸ்ஆர்ஹெச்சும் ராஜஸ்தான் ராயல்ஸும் அப்ளை பண்ணுவாங்க ஏர்லியான்னு நினைச்சேனோ, அந்த ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணி இன்னைக்கு ஒரு கடப்பார சைடை செட் பண்ணிருக்காங்க. பீடா கிங்ஸ் 11 பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ் வேற மாதிரி சைடு ஆன் த ஷீட். அதுல அந்த ஹாஃப் டீசென்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பவர் அவங்க எடுத்துட்டு வந்தா கூட தே வில் பி a handful நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நானி? எக்ஸலன்ட் பிளேயிங் 11. அதாவது மயங்க் அகர்வால், தவன், பேர்ஸ்டோ, லிவிங்ஸ்டன் வந்து போன வருஷம் 100 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அப்புறம் ஷாருக் கான், ஓடியன் ஸ்மித், அதுக்கப்புறம் போலிங்லயும் ரபாடா, சஹர் இருக்காரு. சோ இந்த மாதிரி அந்த வைபவ் அரோரான்னு வேற ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவரும் ஒரு நல்ல டீசென்ட் போலர். இஷான் போரல் அவர் செம்ம போலர் நானி சார். பிக் இன்ஸ்விங்கர். நம்ம சையத் முஸ்டாக் அலில பயங்கரமா போட்டாரு. தமிழ்நாடோட ஒரு தடவை நாங்க திடீர்னு திரும்பி பார்க்கறது திண்டுக்கல்ல 23 for 6 ஆகி விட்டாரு. இப்படி எப்படி பால் நோக்கு. இன்ஃபேக்ட் இல்ல நேத்து ஷோல தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலா பஞ்சாப் என்ன பண்றாங்கன்னே தெரியல, அவங்க 11 எடுக்கிறதுன்னு தெரியல, டீம் எடுக்கிறதுன்னு தெரியலன்ட்டு சேர்த்து வச்சு இந்த வாட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ரேங்கிங் வரும்போது நான் சொல்றேன், பட் பஞ்சாப் கலக்கிட்டாங்க. பஞ்சாப் வேற மாதிரி டீம் எடுத்திருக்காங்க. பீடாக் இன்ஃபேக்ட் அவங்களோட பேக்கப்லாம் பாருங்க. பிரப் சிம்ரனே பேக்கப். இன்ஃபேக்ட் நம்ம எவ்வளவு நம்ம 2-3 வருஷம் முன்னாடி அவரை ஸ்குவாட்ல எடுக்கும்போது என்ன ஒரு டேலண்ட் அப்படின்னு பேசணும். பிரப் சிம்ரன் ஒரு பேக்கப், ஸ்லாட் பை ஸ்லாட் பேக்கப் வச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒரு சீம் போலிங் ஆல்ரவுண்டருக்கு அந்த இந்தியன் அண்டர் 19 பிளேயர் இன் ஸ்கீம் ராஜ் பாவாக்கு போனாங்க ஆல் அவுட்டா 2 crores. என்ன பண்ணாங்க, பையன் சின்ன பையன், அவனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம், ஒருவேளை பிரஷர் ஆகி அவன் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா வாடா ஒரு பழைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஒன்று இருக்கு, பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு, ரிஷி தவன் எடுத்து 55 lakhs போட்டு வச்சிருக்காங்க. சரி இதோட நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஹர்ப்ரீத் தாரா ஆல் அவுட்டா போய் ரீடைன் பண்ணாங்க. அங்கேயும் திருப்பி வந்து சந்தீப் சர்மா பழைய அவங்களோட போலர் ஒரு நியூ பால்ல வந்து சலுக்குன்னு பாலை உருட்டிடுவாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு வைபவ் வர ஒரு இன்ஸ்விங் போலர் எடுத்து வச்சிருக்காங்க. வேற மாதிரி சைடு செட் பண்ணிருக்காங்க. பேட்டிங்கும் என்ன பேட்டிங், லியம் லிவிங்ஸ்டன், ஜானி பேர்ஸ்டோ, மயங்க் அகர்வால், ஓய்யோ சொல்ல இன்ஃபேக்ட் ஒரு ஸ்பின்னர் கூட, ஸ்பின்னர் ஓரளவுக்கு மேபி ஒரு பேக்கப் ஸ்பின்னர் லைட் ஆப்பிடா இல்ல அதுவும் செட் பண்ணிட்டாங்களா? இல்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பிளேயிங் 11 will be like this. மயங்க் அகர்வால்,
Shikhar Dhawan, 3 Bairstow, 4 Livingstone, 5 Shah Rukh Khan, 6 Odean Smith, 7 Harpreet Brar, 8 Kagiso Rabada, 9 Sandeep Sharma, 10 Arshdeep Singh, 11 Rahul Chahar. உங்களுக்கு எல்லா பேசஸும் கவர்டு. இப்போ உங்களுக்கு வந்து ஹர்ப்ரீத் பிராரார ஒரு 4 ஓவர்ல 28 ரன் போட முடியும். ராகுல் சஹர் அந்த கேட்டகரி. சந்தீப் சர்மா கொஞ்சம் எடுத்தோடனே ஆட்டுவாரு நியூ பால்ல. ஹர்ஷதீப் சிங் இஸ் ரிலேபிள். ககிசோ ரபாதா இஸ் கோயிங் டு கோ ஆல் அவுட் இன் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ். அதுக்கப்புறம் இந்த டாப் 6 வரைக்கும் எல்லாராலையும் ஆட முடியும். அதை தவிர ஒடின் ஸ்மித்தால ஒரு 2 ஓவர் போலிங்கும் போட முடியும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு எல்லா ஃபயர் பவரும் இருக்கு. ஸோ இந்த தடவை வந்து ரொம்ப கரெக்டா பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் they got very high chances of getting into the last. இதுல பேட்டிங் ஆர்டர் ஒரே நீங்க சொல்லிருந்தல பேட்டிங் ஆர்டர்ல வந்து மயங்க் தவன் நீங்க ஓபனிங் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேர்ஸ்டோ ஓபனிங் வச்சுட்டு பேர்ஸ்டோ தவன் வச்சுட்டு மயங்க் ஐ வில் பிளே நம்பர் 3. ஸோ அப்படி பண்ணும்போது பேர்ஸ்டோக்கும் ஸ்பின் ஆட அவர் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஏன்னா அவருக்கும் அந்த கூகுளி லெக் ஸ்பின்லாம் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அவரையும் நீங்க ஓப்பனிங் அமைச்சிங்கன்னா பவர் பிளேல பின்னிடுவாரு. மயங்க் அகர்வால் எல்லா பேட்டிங் ஆடுவாரு. ஸோ தட் அந்த டீம் பேலன்ஸ் வில் பி ஃபைன். கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா பேர்ஸ்டோ பாத்தீங்கன்னா the success theory for England has been at number 4 after Butler has been promoted. So அதுல செட்டில் ஆயிட்டாரு. இன்னொன்னு மயங்க் has been a conventional opening batsman. கிறிஸ் கெயில் இருந்த போதே கூட மயங்க் அகர்வால் ஓபன் பண்றாருன்னா he has settled into the position of opening batsman. So I don't see them disturbing it even though the option what you have given is valid. So எனக்கு தெரிஞ்சு மயங்கும் ஷிக்கர் தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். I might be wrong. இல்ல பட்லர் வந்து நீங்க இங்கிலாந்துல சொல்றீங்க. அங்க வந்து கிச்சன் சிங்க் எல்லாம் தூக்கி போட்டான்னா வந்து கத்துவாங்க. இங்க கவலையே கிடையாது. இது இந்தியாவில் நடக்க போறது IPL. சோ பட்லருக்கு வந்து சூப்பரா இருக்கும். என்னோட ஒரே ஒரு क्वेश्चन தான். அதுல ஒரு கிங்ஸ் 11 லைனப்ப பாக்கும்போது மயங்க் அகர்வால் ப்ரோவன் மேட்ச் வின்னர் லாஸ்ட் 2 இயர்ஸா பயங்கரமா விளையாட்டு இருக்காரு. ஷிகர் தவான் அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாட்டு இருக்காரு. ஒரு ஜானி பேர்ஸ்டோ ஹேஸ் பீன் a match winner. IPL he set the stage alight. பட் ஒரு லியம் லிவிங்ஸ்டன், ஒடியன் ஸ்மித் இவங்க மேல அதாவது அந்த ஒரு 3-4க்கு அப்புறமா they are dependent on a Liam Livingston who has to come good இல்லையா? ஏன்னா ஒரு 11-12 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. ஒரு ஒடியன் ஸ்மித் 6 crores கொடுத்து எடுத்திருக்கீங்க. பட் அதர்வைஸ் ககிசோ ரபாடா is a proven match winner. ராகுல் சஹர் has been in the link of things. பட் எவ்வளவு டிபெண்டண்டா இருக்கும் பீடாக நானி சார்? ஒரு மாதிரி இந்த ஒடியன் ஸ்மித் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் அவங்க நல்லா பண்ணினாதான் செட் ஆகுமா? இல்லாட்டி கூட they can manage? இல்ல they can manage, பட் லிவிங்ஸ்டன் கண்டிப்பா பண்ணுவாரு. நேத்து தான் நம்ம பேசியிருந்த போது நீங்க சொன்னீங்க இந்தியால பெரிய கிரவுண்ட் இனிமேல் தான் தயாரிச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு. சோ இந்தியால வந்து லிவிங்ஸ்டன் வந்து அவர் பயங்கர பவர்ஃபுல் கிரிக்கெட்டர் அண்ட் இஸ் a பேக்கேஜ். எக்ஸலன்ட் ஃபீல்டர், லெக் ஸ்பின் போடுவாரு, லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஆஃப் ஸ்பின் போடுவாரு. சோ அது அவர் பேட்டிங் அவர் டெஃபினட்டா கிளிக் ஆகாரு. ஒடியன் ஸ்மித் தான் எனக்கு கொஞ்சம் அவர் வந்து ஒரு இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாரா IPLன்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம். ரைட், ஓகே. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். அவங்க எப்படி போவாங்கன்னா மயங்க், தவான், பேர்ஸ்டோ 3 பேருக்கும் 2 கியர் இருக்கு. அவங்க எப்படி ஆடுவாங்கன்னா இந்த 6 to 8 ஓவர் செட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இந்த 8 ஓவர்ல ஒரு 60 for 1 ஸ்டார்ட் வந்துருச்சுங்களேன், அதுக்கப்புறம் நேர கீழ்ச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒடியன் ஸ்மித்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னா கடைசி 5 ஓவர்ல ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி இறக்கி விட்டுணும். 13 பால்ல 28 மினிமம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஷாருக் கான் வேற இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க சம்மர் லைக் ஒடியன் ஸ்மித் கோஸ் at 9th over 10th over 56 for 3, then they are going to be in trouble. So இவங்க 3 பேர் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க 8 ஓவருக்கு. This team is going to be very difficult. ஆனா சொல்ற மாதிரி லிவிங்ஸ்டன், ஷாருக் கான், ஒடியன் ஸ்மித் to finish the innings டாப் 3ல யாராவது ஒருத்தர் ப்ளே த்ரூ, ஐடியலி இந்த ப்ளே த்ரூ பிளேயர் நம்மால் தான் கப்பார் ப்ளே த்ரூ தான். மத்தவங்க எல்லாருமே ஃபயர் த்ரூ தான். எல்லாருமே இறக்க போறாங்கன்னு மட்டும் தோணுது. இவங்க ஒன்னும் டிஃபென்ஸ் இவங்க இந்த டிஃபென்ஸ் சிங்கிள்ஸ் இதுக்கெல்லாம் எதுவும் பார்த்த மாதிரியே தெரியல. இவங்க ஸ்ட்ரெயிட்டாவே ஆல் அவுட்டா போயிருக்காங்க. அண்ட் வித் த பிரைஸ் பர்ஸ் தே ஹேட், நான் முன்னாடியே சொன்னேன் சார், இவங்களுக்கு அதாவது அந்த மார்க்கி பிளேயர் லிஸ்ட்ல ஒரு SRHஓ RRஓ இல்ல ஃபார் தட் மேட்டர் ஈவன் நம்மளோட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோ இவங்களை ஒரு ரபாடா, ஒரு பேர்ஸ்டோ, அதுக்கப்புறமா வேற யார் மச்சி மார்க்கில ஷிகர் தவான், இவங்க எல்லாரையுமே வந்து எடுக்க விட்டது வந்து டாக்டிக்கல் ஒரு டாக்டிக்கல் எரர் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீம் அவங்க எடுக்க அலோவ் பண்ணிருக்கவே கூடாது ஆக்சுவலா. ஏன்னா என்ன ஆயிடுச்சு நான் ஃபீல் பண்றேன், மார்க்கி வந்த உடனே எல்லாரும் பின்னாடியில வந்து ஒரு பிளேயரை தேடினே இருந்தாங்க. இங்க ஒரு பிளேயர் வராரு, அங்க ஒரு பிளேயர் வராருன்னு. சடனா என்ன ஆயிடுச்சு, இங்க நம்ம ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ககிசோ ரபாடா 8 crores போனாரு, ஹேசல்வுட்டும் 8 crores தான் போனாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தவர். சோ ஒரு ககிசோ ரபாடாவை கொஞ்சம் புஷ் பண்ணி 11, 12 அப்படின்னு தள்ளி இருந்தாங்கன்னா மேபி வந்து அந்த கான்டெஸ்ட் ஈவன் ஆயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். கிங்ஸ் 11 வேற மாதிரி சைடு எடுத்துட்டாங்க. அதுதான் எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா பண்ணானா ஃபுல் மார்க்ஸ்னு சொல்லுவோம் டு கிங்ஸ் 11. இது வந்து ஃபுல் மார்க்கீஸ் டு கிங்ஸ் 11 பஞ்சாப். ஃபுல் மார்க்கீஸ் டு கிங்ஸ் 11. ரைட், ஒரு கிங்ஸ் பத்தி பார்த்தாச்சு. இன்னொரு கிங்ஸ் இருக்காங்க, அந்த கிங்ஸை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க சூப்பர் கிங்ஸ்.
நானி சார் நீங்க வந்ததுல இருந்து ஷோல நமக்கும் ஒட்டிக்கிச்சு இந்த மாதிரி பேசுறதுலாம். நானிஸ் ஜெம்ஸ் ஒட்டிக்கிச்சு எனக்கும். சோ வந்து சூப்பர் கிங்ஸை பத்தி பார்த்துடலாம் பீடாக். எல்லாருக்கும் பிடிச்ச டீம், ஃபேவரட் டீம். நீங்க என்ன வேணா சொல்லுங்க. அதான் நம்ம சொன்னோம், வந்தா ராஜாவை தான் வருவோம். மும்பை இந்தியன்ஸ் ஒரு பக்கம், இவங்க வந்தாலே ராஜா. ஓகே, நம்ம கலெக்டர் விஷ் லிஸ்ட் கேட்டாரு விஜய் கார்த்திகேயன். அவரு ஜாயின் பண்றாரு சிஎஸ்கே பத்தி அவர் தாட்ஸ் சொல்றதுக்கு. அவர் நிறைய பேர் கேட்டிருந்தாரு. அவர் கேட்டதுல எதுவுமே கிடைக்கல. ஆனா அவர் எப்படி ஃபீல் பண்றாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீடாக் பிஃபோர் ஹி ஜாயின்ஸ் அஸ் இஸ் ஆன் தி வே. என்ன நினைக்கிறீங்க பீடாக்? சிஎஸ்கே எப்படி எடுத்திருக்காங்க? யூசுவலா அவங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியா? அவங்களோட அந்த பழைய ஃபார்முலாவை எடுத்துட்டாங்க. லெட் மீ கோ டு தேர் பிளேயிங். ருத்ராஜ் கேக்வர்டு அந்த இன்னொரு செகண்ட் ஓபனர், கன்சிஸ்டன்ட் ஓபனர் வேணும். ஃபாஃபை விட்டாங்க. தேவன் கான்வே வந்து வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்க. நம்பர் 3 வலிமை அப்டேட், நம்பர் 4 ராபின் உத்தப்பா, நம்பர் 5 ராயுடு, நம்பர் 6 ஜடேஜா, எனக்கு தெரிஞ்சு நம்பர் 7 சிவம் தூபே, நம்பர் 8 மகேந்திர சிங் தோனி, 9 பிராவோ, 10 தீபக் சஹர், 11 ஆடம் மில்னே. ஸோ இப்படி யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தோனி என்ன ஆசைப்படுவாரு? பிளேயிங் லெவன்ல 17 பேர் போலிங் போடணும், 22 பேர் பேட்டிங் ஆடணும்னு ஆசைப்படுவாரு. அதான் கிடைச்சிருச்சுட்டு உங்களுக்கு. ஒன்லி திங் இஸ் டிஃபரெண்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்திருக்காங்களே ஒழிய, கடைசியில பாத்தீங்கன்னா நேத்து வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது ஆப்ஷன்ல, இந்த மாதிரி கேஷ்யூ நட்டு மிச்சர்ல காலியாச்சுன்னு. இன்னைக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்து அதே மாதிரி கொஞ்சம் யங்கர் கோர் ஆஃப் பிளேயர்ஸ். எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியாத விஷயம், ராஜவர்தன் ஹங்கர் கேக்கர் எடுத்திருக்காங்க, டுவைன் பிரெட்டோரியஸ் எடுத்திருக்காங்க, விஜய் கார்த்திகேயன் அவரையும் கேட்டுடலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க. சொல்லுங்க நானி சார். இல்ல, யங்கர் பிளேயர்ஸோட அவங்க வந்து இந்த நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு எடுத்திருக்காங்க பியூட்டிஃபுல்லா. அதாவது இந்த சைடு பாத்தீங்கன்னா இது வந்து பக்கா சைடு ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த டாப் அதே சேம் 11 தான் நானும் எழுதி வச்சிருக்கேன். மில்னே, அப்புறம் ஹங்கர்கர், அவரையும் போட்டு ஆர் தூபே, இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் ஆட வச்சுட்டு, தஷ்பாண்டேன் வேற ஒரு ஃபாஸ்ட் பாலர் எடுத்து வச்சிருக்காங்க. அவரு நல்லா போடுவார், நான் பாத்திருக்கேன் அவரை. ஸோ ஓவரால் பேக்கப்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அசீஃப் இருக்காரு, அதுக்கப்புறம் சாண்டனர், பிரிட்டோரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நேத்திக்கு ஆக்ஷனுக்கும் இன்னைக்கு ஆக்ஷனுக்கும் வந்து சிஎஸ்கே வந்து டோட்டலா, அதாவது மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே சாம்பியன் சைடுன்னு எப்படி தெரியுதுன்னா இந்த மாதிரி ஆக்ஷன்ல அவங்க வர ஸ்டைல்லயே தெரிஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் டுவைன் பிரெட்டோரியஸ் கூட எடுத்திருந்தாங்க. அதுவுமே நான் எதிர்பார்த்தது தான். டுவைன் பிரெட்டோரியஸ் மாதிரி ஒரு ஆள் யாருக்கும் போக மாட்டாங்க, அல்வாவா எடுக்கலான்னு விஜய் கார்த்திகேயன் வந்துட்டாரு. வெல்கம் ஆன் தி ஷோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் ஹாய் சார். நானி இருக்காங்க, அண்ணன் நானி இருக்காங்க, பீடாக் இருக்காங்க. வணக்கம். இந்த படம் நாட்டாம படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சீன் கடைசி சீனும் ஒரே மாதிரி இருக்கும். அதே கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். விஜயகுமார் இருப்பாரு, அப்புறம் சரத்குமார் இருப்பாரு. அதே சேரட் வண்டி, அதே சொம்பு, அதே இது மரம், ஆலமரம். அதே மாதிரிதான் சிஎஸ்கே டீமும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் அங்கங்க இருக்குமே தவிர மிச்சம் அந்த சொம்பு, சேரட் வண்டி, ஆலமரம் எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கு. படமும் ஹிட் ஆயிரும். அதுதான் நம்ம சொல்றதுதான். நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வடிவேல் வந்து ஆனா பஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாரு. வரட்டும்டா அப்படின்ட்டு நின்றுட்டே இருப்பாரு ஒரு படத்துல. ஆனா பஸ் கிளம்ப போகுதுனே அப்படின்பாரு. கிளம்பட்டும்டா. அப்புறமேட்டு பஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் வேகமா ஓடி போயிடுவாரு, பஸ் போயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் கடைசியில நல்லா மேக்கப் பண்ணிட்டாங்கன்றது என்னுடைய ஃபீல். நீங்க வந்து ஆக்சுவலி உங்களோட விஷ் லிஸ்ட்ல கேட்டிருந்தீங்க இஷான் கிஷன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஷான் கிஷன் மிஸ் ஆயிட்டாரு. பட் உங்களுக்கு ஒரு ஃபியூ யங்ஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஒரு ஒரு ஹங்கர் கேக்கர் கிடைச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறமா ஒரு அந்த சேனா பத்தி ஒருத்தர் எடுத்திருக்காங்க, சுப்ரான்சு சேனாபதி. கரெக்ட். அவரை பத்தி நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்றாங்க. ஆக்சுவலா நமக்கு மேபி அவர் ஆல்ரவுண்டர் சொல்றாங்க. தேர்ட் ஒரிசா பிளேயர் டு பிளே இந்த ஐபிஎல்ல ஒன்லி பிளேயர் ஃப்ரம் ஒரிசா டு பிளே. ஏற்கனவே ஹல்ஹதர் தாஸ் விளையாடி இருக்காரு, அப்புறம் விப்ளப் ஸ்ரீ சமந்தரை அவர் விளையாடி இருக்காரு. இவர் தேர்ட் பிளேயர் டு பிளே அப்படின்னு சொல்றாங்க. சோ தட்ஸ் a good thing to look forward to. இவங்க ஹங்கர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்திருக்கேன் அவரை, இந்தியன் படத்துல பாத்திருக்கேன். சேனாபதியா? ஆமா, அதுக்கப்புறம் சத்யராஜன் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அவர் கலெக்டர் வேற, அவர்கிட்ட போய் இந்த கரப்ஷன் ஒழிக்கிற சேனாபதி பத்தி சார். ஓவராலா உங்களோட மார்க்ஸ், உங்களோட 11 ஃபார் சிஎஸ்கே என்ன? நீங்க என்ன 11 விளையாடுவீங்க? உங்களோட மார்க்ஸ், உங்களோட புக்ஸ்ல எப்படி ஓவரால் ஆக்ஷன் போயிருக்கு? என்னோட புக்ஸ்ல தேர் 3 மேஜர் கேப்ஸ். ஃபாஃபை மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த சைடு தாக்கூர் மிஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் அதர் இந்த மிடில் ஆர்டர் அண்ட் ஓவரால் மேக்கப் ஆஃப் த டீம். ஸோ ஃபாஃப் ஐ திங்க் தேல் ட்ரை டு மேக்கப் வித் டெவன் கான்வே. இன்னொன்னு வந்து ஷர்துல் தாக்கூர் மிஸ் பண்ணது வந்து தேல் ட்ரை டு மேக்கப் வித் another சீமர் தட் தே ஹேவ் brought. ஏன்னா நிறைய அன்னோன் சீமர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேக்கு. மன்பிரீத் கோனி டைம்ல இருந்து பழனி அமர்நாத்னு ஒருத்தர் போட்டார் ஃபர்ஸ்ட் சீசன்ல, அப்புறம் சுதீப் தியாகி, நிறைய பேர், ஈஸ்வர் பாண்டே, இப்போ தீபக் சாஹர், ஷர்துல் தாக்கூர் வரைக்கும் so many seamers who were unknown until then have come and performed well. சோ அந்த லிஸ்ட்ல இங்க இருக்கிறவங்க வருவாங்க. நல்ல நியூஸ் கொடுக்குறேன் அதுல இருந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம்.
சிமர்ஜித் சிங் அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க ஒரு பேஸ் பிரைஸ்ல. டெல்லி கேபிட்டல்ஸ்ல 2 வருஷம் நெட் பவுலரா இருந்தாரு. சாதாரண டேலண்ட் இல்ல சார், நான் சொல்றேன். அவரை எடுக்கிறதுக்கு அவ்வளவு ட்ரை பண்ணாங்க. ஈவன் கேபிட்டல்ஸ்லயே நிறைய பேர் தேர் வாஸ் டாக் அரவுண்ட் தி கேம்ப் தட் இவரை நம்ம டக்குனு யாருக்கு போல யாரா இன்ஜூர் ஆனா ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நிறைய டாக் ஓடிச்சு. வெரி ஷார்ப், வெரி ஸ்லிப்பரி. என்ன சொல்றது, ஈ கேன் கிராங்க் இட் அப். ஒரு 140 145 போடக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கு. அது ஒரு பயங்கரமான பிக்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எஸ்பெஷலி அந்த டைம்ல ஃபாஸ்ட் பவுலர் தேடிட்டு இருக்கும்போது ஜெயதேவ் உனட்கட்டுக்கு போவாங்கன்னு 100% தெரியும். பட் அவர் கிடைக்கலன்னு ஒண்ணு இந்த மாதிரி மேக்கப் பண்ணி அந்த ஹங்கர் கேக்கரையும் எடுத்தது ஒரு குவாலிட்டி மூவ் நான் ஃபீல் பண்றேன். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இஃப் சிங் இஸ் ஆன் சாங் மத்த டீம்ஸ்லாம் அவ்வளவுதான் சொல்லுங்க. சிங் இஸ் கிங்கான்னு தெரியல, பட் இந்த சிங் சாங்ல வந்து பார்க்க நல்லா இருக்கும். ஏன்னா yet another youngster who's very very talented. Any other thoughts around the batting lineup, Vijay? உங்களோட 11 என்னவா இருக்கும்? 11 னா அதான் they can make Devon Conway, Ruturaj Gaikwad and Moeen Ali, Raidu, then Dubey எடுத்திருக்காங்க. We don't know how Dubey or Uthappa at 5 maybe. You have to know. சரி, Dubey at 5, Jadeja 6, Dhoni 7, Bravo 8, Chahar 9, 10 11 they'll have either Jordan இப்ப எடுத்திருக்காங்க ரீசெண்டா. Chris Jordan இல்ல மில் ஒருத்தர் maybe playing. 10 will be an Indian seamer depending on the situation. யாரு which Indian seamer would you prefer? உங்களோட இதுல தீபக் நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் சிமர்ஜித் தான். சரி, ஓகே. நானி சார் 11 அக்ரி பண்றீங்களா CSK or what are your thoughts, final thoughts? Exactly. In fact அவர் சார் சொல்லின அதே 11 தான் நான் எழுதி வச்சிருக்கிறது. ருத்துராஜ், கான்வே, மொயின் அலி, ராய்டு, MSD. ஆக்சுவலி MSD வந்து பிரசன்னா சொல்லினார் கொஞ்சம் கீழே ஆட வச்சிருந்தார். நான் நம்பர் 5 ஆட வைக்கிறேன். அப்புறம் ஜட்டு, பிராவோ, சஹர், மில்னே ஆர் ஜார்டன். அதுக்கப்புறம் அந்த ஹங்கர்கர் அவரையும் எப்படியாவது துபாய்க்கு பதில் நான் ஆட வைப்பேன். ஏன்னா இன்னும் யங்ஸ்டர், நல்ல ஒரு இளம் ரத்தம், இளம் சிங்கம். அதுக்கப்புறம் வந்து தஷ்பாண்டே ஆர் நம்ம சிம்ரன்ஜித் சிங்கா சொன்னீங்களே, அவ்வளவுதான். இது போட்டாலே போதும். ஆக்சுவலா செமையா இருக்கும். ரொம்ப நேரமா பாயிட்டா இருக்கு, பின்னாடி பேக் எல்லாம் வேற இருக்கு. சொல்லுப்பா. பீடா என்னோட விஷ் லிஸ்ட் ரொம்ப அன்னைக்கு கலாய்ச்சிட்டாரு. எனக்கு விஷ் லிஸ்டும் கிடைக்காம போயிருச்சு. இல்ல இப்ப சும்மா சொன்னேன். பேருமே வந்துட்டு யாராவது ஒருத்தர் உத்தப்பா ராய்டு அப்படின்றாங்க. MSD கண்டிப்பா 2 பேரையும் ஆடுவாரு. உத்தப்பாவும் ஆடுவாரு, ராய்டுவும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. எப்படி உத்தப்பாவை மிஸ் பண்றீங்க? அவர் வேற சொல்லிட்டாரு திரும்பி வந்துட்டேன் சென்னை அப்படின்னு போஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அவர் எப்படி ஆடாம இருப்பீங்க? ஃபைனல், செமி ஃபைனல்ஸ் எடுத்து கலக்கிட்டாரு. சரி, ஓகே. விஜய் கார்த்திகேயன் சைடுல ஏதோ டெக்னிக்கல் ஸ்நாக் நினைக்கிறேன். ஓகே, ரைட், we will carry on. ரைட், CSK ஓட டீமை நம்ம பார்த்தோம். இப்போ ஐ திங்க் திருப்பி லாட்ச் ஆன் வந்துருச்சு. நான் இல்ல பரவாயில்ல, ஏன்டா வந்து நீங்க சொல்றதுக்குள்ள நான் கிளம்பிடுறேன். நீங்க அடுத்த டீமுக்கு போங்க. thank you all very nice being there. Yeah, thank you. ரைட், ஓகே. நவ இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டீம். நான் ஃபர்ஸ்ட் கடப்பாரான்னு ஒரு டீம் சொன்னேன். KKR எப்படி பண்ணிருக்காங்க பிடாக்? இன்னைக்கு KKR ஓட டீமை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். KKR ஆல்சோ இன்னைக்கும் கொஞ்சம் ஹார்டா போனாங்க. இருக்கிற பைசால மொத்தத்தையும் போட்டு லியம் லிவிங்ஸ்டனை எடுத்துலாம் நினைச்சாங்க, முடியாம போயிடுச்சு. அவங்க என்ன எப்படி பண்ணிருக்காங்க? வேற ஒரு டீம் பிடாக் செஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க பிளேயிங் 11 சொல்றேன், எவ்வளவு பேலன்ஸ்டா இருக்கு பாருங்க. வெங்கடேஷ் ஐயர் ஓபனிங் வித் அஜிங்கியா ராணே. நம்பர் 3. தம்பி என்னப்பா, என்ன சாம் பில்லிங்ஸ் எடுத்திருக்காங்க ஃபைனலா? கீப்பர் இல்ல டீம்ல. சாம் பில்லிங்ஸ் வச்சு ஓபன் பண்ணுவாங்க. கொஞ்சம் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்ல ஃபுல்லா கட்டின அப்புறம் தான் பேசணும். வெங்கடேஷ் ஐயர், அஜிங்கியா ரஹானே, ஸ்ரேயஸ் ஐயர் 3, நிதிஷ் ராணா 4, சாம் பில்லிங்ஸ் 5, ஆண்ட்ரி ரசல் 6, சுனில் நரேன் 7, பேட்ரிக் கமின்ஸ் 8, ரசீக் சலாம் 9, சிவம் மாவி 10, வருண் சக்கரவர்த்தி 11. இது ஒரு கடப்பார டீம். இது அந்த ரசீக் சலாம்ன்ற போலரை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் பயங்கர ஷார்ப்பா இருப்பாரு. இப்ப இந்த டீமை பாத்தீங்கன்னா எல்லா பேசஸும் கவர்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க? வெங்கடேஷ் ஐயர் எடுத்த உடனே பேட்டை விடுவாரு. ராணே எப்படி கொஞ்சம் செட் பண்ணணும்னு பாப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணாவை எப்படி யூஸ் பண்ணணும்னா, அவங்க வந்து போன தடவை என்ன பண்ணாங்க, பத்தக்குன்னு கஷ்டப்பட்டாங்க. ஓப்பனிங் இருக்கு, 1 டவுன் இருக்கு, 2 டவுன் இருக்கு. அவருக்கு அந்த நம்பர் 4 ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி ஸ்விட்ச் இட்டு ரிவர்ஸ் ஸ்வீப் எந்த ஸ்பின்னர் போட்டாலும் கபால்னு திரும்பிடுவாரு. ஸோ அவர் நம்பர் 4. அதே மாதிரி தம்பி சாம்பியும் உங்களுக்கு அந்த மாதிரி அன்கன்வென்ஷனல் ஷாட்ஸ் நிறைய ஆடுவாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரசல், நரேன், கமின்ஸ் கேன் ஆல்சோ பேட். இது அதே மாதிரி இந்த ரசீக் சலாம் குயிக்கா போடுவாரு, சிவம் மாவி குயிக்கா போடுவாரு, கமின்ஸ் இருக்காரு, ரசலும் வந்துட்டு இஃப் இஸ் ஃபிட் he will bowl well. நானி சார் சொல்லே இருப்பாரு, 2 ஸ்பின்னரை தான் நான் மேட்ச் வினரா சொல்லுவேன். ஒன்னு நரேன், இன்னொன்னு ரஷீத் கான். அந்த நரேன் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம மௌனராகம் வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. ஸோ எல்லா பேசஸும் கவர்டு. பேக்கப் பாத்தீங்கன்னாலும் அவங்க வந்து பெட்டரா வச்சிருக்காங்க. நிறைய ஷெல்டன் ஜாக்சன் ஒரு பேக்கப் இருக்கு, ரிங்கு சிங் ஒரு பேக்கப் இருக்கு, நம்ம தமிழ் பையன் பாபா இந்திரஜித் ஒரு பேக்கப் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி சாமிக்கா கருணரத்னே பேக்கப் இருக்கு. அந்த பேக்கப்பை கூட யூஸ் பண்ணலாம். ஆனா இஸ் நாட் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா
It looks intimidating. So all bases covered, all rounders இருக்காங்க, they will do well. ஆல் கவர்ட் பட் வித் ஸ்லைட். எனக்கு எப்பவுமே நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது ஒரு 2 இந்தியன் ஓப்பனர்ஸ் நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன். அந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல ஐதர் சாம் பில்லிங்ஸ் கேன் ஓப்பன் ஆர் எல்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சுனில் நாராயண் வந்து நான் பேட்டை விடுவேன். விக்கெட் போனா பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கடப்பார சைடு நிறைய பேட் அவுட் பேட் அவுட் அப்புறம் விக்கெட் விட்டுறாரு. அதனாலதான் அவர் ஓப்பனிங் இறக்குறது இல்ல. இல்ல அப்படி இல்ல. ரெண்டு நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? 2 இந்தியன்ஸ் வந்து ஓப்பனிங் அமிச்சா வந்து, ஏன்னா இப்ப ரஹானேவும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு வந்திருக்காரு. இந்த இவங்க கேகேஆரோட டீம் ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கு சார். அவங்களோட பேட்டிங் லைனப்போட டீம் ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கு. அதை கிராக் பண்றது தான் ஆப்போனன்ட்ஸோட பிகெஸ்ட் வரி அண்ட் பிகெஸ்ட் சேலஞ்சா இருக்கும். என்னன்னா அவங்க வந்து ஒரே கியர் தான். அவங்க தே டோன்ட் பக்கிள் டவுன் அண்ட் பிளே இன் ஒன் கியர் அட் ஆல். எல்லாருமே போனதுல இருந்து அடி தான். சோ அவங்க வந்து அந்த ரூட்டை தான் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அவங்க சாம் பில்லிங்ஸ் வச்சு ஓபன் பண்ணிட்டு சுனில் நாராயண கீழே யூஸ் பண்ணுவாங்க. ஒன் ஆட் கேம் பீடாக் சொல்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே ஸ்விட்ச் பண்ணி மாத்துவாங்க. உங்களுக்கே ஒன்றும் புரியாது. கபார்னு நியூ பால் ஒருத்தன் பால வச்சு நிப்பீங்க, வேற வேணா வந்து நிப்பான். சோ அதுதான் தட்ஸ் ஹவ் கேகேஆர் ஹஸ் பீன். சோ அவங்க தே வில் கண்டினியூ பீயிங். அதுக்காக தான் இந்த மாதிரி டீம் எடுக்கிறாங்களோ. அவங்க பேக்கப்போட டீம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தே வாண்ட் டு சர்ப்ரைஸ் யூ. ஒரே ரிதம்ல போக மாட்டாங்க அவங்க. அதுதான் அவங்களோட கோல். இன்ஃபேக்ட் அவங்க வந்து இந்த ட்ரிபாத்தியை மிஸ் பண்ணியதுக்கு ட்ரிபாத்தி மாதிரியே கிட்டத்தட்ட அவருடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரஹான் எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. லைக் ஃபார் லைக் at a lesser price. They like that sort of a balance and experience. ஆஷ், நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா இப்ப சுப்மான் கில்லோட ரோல் என்ன லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் 40 பால்ல 70 அடிக்கிறதா இல்லையே? அதே அந்த ரோல அஜிங்கிய ரஹானேக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, சாரி பீடா, நீங்க முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னீங்க. ஆனா இந்த இடத்துல நான் உங்களை திருத்த வேண்டிய இடத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு பிரெண்டன் மெக்கலம்ம வந்து போன தடவை அபுதாபில வந்து கேட்டாங்க, என்னப்பா உன் டீம் வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்கே, இந்த மாதிரி டைம்ல நீ எப்படி பிக்கப் பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நாங்க ஒரு அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுற டீம். சோ என் டீம் கிட்ட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்தியால இருந்து இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து நீ அச்சு ஆடு, நீ சுத்துமா அடிமா, ஆனா நான் உன்னை பேக் பண்றேங்கிறது கன்வின்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. பட் மை டீம் இஸ் ஃபாலிங் இன் லைன் அப்படின்னு தான் சொன்னாரு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா மேபி ரன் வராம இருந்திருக்கலாம் ஒரு சில கேம் ஷார்ஜாலாம். பட் அந்த இன்டென்ட் குறையவே இல்லை. ஒரு வெங்கடேஷ் ஐயரும் சரி சுப்மன் கில்லும் தேவர் ட்ரைங். அந்த சில சமயம் சில டஃப் விக்கெட்ஸ்ல வரலங்கிறது வேணா நான் ஒத்துக்கிறேன். பட் தேவர் டெஃபினெட்லி ட்ரைங். அண்ட் அஃப்கோர்ஸ் ரஹானே வந்து அவங்க எதுக்கு எடுத்திருப்பாங்கன்னா, சீசன் ஸ்டார்ட்ல யூஸ் பண்றதுக்கு எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த அதுக்கப்புறம் பிச் எதாவது டேர்ன் ஆகி இல்லைன்னா பிச் எதனா மோசமா இருந்து அந்த மாதிரி எதனா ஒரு சமயத்துல ஒரு கிராஃப்டர் ஹூ கேன் பிளே த்ரூ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு பேக்கப்புக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் அப்படிதான் யோசிச்சிருப்பாங்கன்னு மெக்கலம் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஏன்னா மெக்கலம் வந்து அவர் எப்பவுமே அடிதடி தானே. 5 ஸ்லிப் 2 கலி வைக்கிறாரு T20ல. அலெக்ஸ் சேல்ஸ் வேற வச்சிருக்காங்க கேகேஆர். சோ தட்ஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி. என்ன பீடா, அலெக்ஸ் சேல்ஸ்க்கு போவாங்களா? அலெக்ஸ் சேல்ஸை நீங்க வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உங்களுக்கு அலெக்ஸ் சேல்ஸை வச்சு ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க சாம் பில்லிங்ஸை உட்காத்தி வச்சுட்டு அந்த ரஹானே பிளேஸ்ல வந்து ப்ராபப்ளி ஒரு பாபா இந்திரஜித், ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் அந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட செய்யலாம். ஸோ இப்போ அலெக்ஸ் சேல் வந்திருக்காரு, இப்பதான் வந்திருக்காரு அப்படிங்கும் போது there is a good chance when you say they want to play that attractive brand of cricket, they will do that. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, லுக், ராணே வந்து ஒரு 15 வருஷமா ஆடிட்டு இருக்காரு. He has got an experience of he was all part of 2016 T20 World Cup which was held in India. ஒரு ரோல கொடுத்து ஓகேப்பா நீ கவலைப்படாத, go for the shots அப்படின்னா, if anyone defies it saying that he can't play shots, I beg to differ. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கவே இல்ல. அவர் அந்த மண்ணின் மைந்தன். ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரால நடக்க போகுதுன்னா அவரு ஆடாத கிரிக்கெட் கிடையாது. ரெட் சாயில் பிச்சஸ்ல அவர் பயங்கர டைமர் ஆஃப் த பால். சம்டைம்ஸ் ஏர்லி ஆன் ரெட் சாயில் பிச்சஸ்ல கொஞ்சம் போய் சுத்துறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்லை. நீங்க பேட் அவுட்டிங்கன்னா படாது. யூ ஹேவ் டு டைம் இட். ஒரு மாதிரி நல்ல லைனுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா டைம் பண்ணும். அவர் அந்த மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம் ஹில் கோட் அ ரியலி குட் கிளிப். நம்ம வந்து ஆர்பிஎஸ்சில இருக்கும்போது ஞாபகம் இருக்கா வச்சு, ஒரு ஃபர்ஸ்ட் கேம் மும்பை இந்தியன்ஸோட ஆடும்போது கிளீனா ஒரு 35 பால் 60 யார்ட் சம்திங் பின்னிட்டாரு வச்சு. So I think it is overall it is a very in fact good timer of the ball. Last year Delhi Capitals கூட long run கிடைக்கல. But whenever he got a game he played well. In fact ஒரு 100 hour அடிச்சிருக்காருல IPL ஒரு 100 hour அடிச்சிருக்காரு. ரெண்டு அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். ரெண்டு. அதுவும் அந்த ஒரு 100 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. செம்ம ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாரு. டங்குன்னு சொல்லிட்டு அந்த டைமிங். அதான் வேகமா ஏத்துற போலர் எதிர வந்தாங்கன்னா இவரு வேலை ஈஸி. பீடா ஏதோ சொல்ல வந்தீங்க before we move on. இல்ல இப்ப ராணே வந்து நீங்க சொன்ன நானி சார், நீங்க சொன்ன அந்த ஒன் ஆஃப் த 100s அந்த ஹை ஸ்ட்ரைக் ரேட் ஹைதராபாத்ல இவங்க ஒரு 200 for 2-1 அடிப்பாங்க, திருப்பி சேஸ் பண்றாங்க, அது வேற விஷயம். பட் ராணே மாதிரி ஒரு பிளேயர் ஆர்சிபியோட 100 அடிச்சார்ப்பா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பெங்களூர்ல. அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஐ திங்க் அட் ஜெய்ப்பூர் அடிச்சாரு. 2018 19 சீசன் ஏதோ ஒரு சீசன் அட் ஜெய்ப்பூர்.
சோ இப்ப என்ன சொல்றது, ரசி அன்சோல்டு ஏன் திருப்பி போடுறீங்க? இல்ல லெட்ஸ் மூவ் ஆன். ரசி அன்சோல்டு இப்ப கண்டிப்பா வித்து போவாரு, நம்ம பார்க்கலாம், அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. எனிவே மூவிங் ஆன் பீடாக், ஒரு கொஸ்டின் ஒன்று வந்துச்சு, தாட்ஸ் ஆன் மஹேஷ் தீக்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலி அவர் அவ்வளவா பார்த்ததில்ல, T20 வேர்ல்ட் கப்ல தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். உங்களோட தாட்ஸ்? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு 18 வயசு பையனா வந்து இந்த T10 லீக்ல பார்த்தேன். T10 லீக் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரு அழகான நியூஸ் ஒன்று நடந்திருக்கு. நம்ம ஹியூ ஹெட்மீட்ஸ் திருப்பி வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஆக்ஷன் ஃபினிஷ் பண்றாரு. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ரொம்ப நல்ல ஹெல்தியா வந்து அவர் இருக்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் தி ஆக்ஷனுக்கு வந்து கம்ப்ளீட் பண்றாரு. நல்ல விஷயம். ரைட், யூ கேன் கேரி ஆன் பீடா. மஹேஷ் தீக்ஷனா இப்ப ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப அனதர் வெர்ஷன் ஆஃப் அஜந்தா மெண்டிஸ், ரெண்டு பேரும் ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல போட்டீங்கன்னா உங்க ஆக்ஷன் டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. இப்ப அஜந்தா மெண்டிஸ் ஏன் வந்து வேகமா சீனை விட்டு போயிட்டாருன்னா, வெறும் அந்த கேரம் பால் வச்சு தண்ணி காமிச்சிருந்தாங்க. இப்ப நிறைய அனலிஸ்ட்லாம் வந்துட்டாங்க, ஈஸியா டீகோட் பண்றாங்க. உங்களுக்கு கன்வென்ஷனல் ஆஃப் பிரேக் அதை சேலஞ்ச் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஸ்ட்ரகிள். பர்டிகுலரா வந்துட்டு இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து மகேஷ் தீக்ஷனாக்கு போட்ட பைசாவை திரும்பி இம்ரான் தாஹிருக்கே போட்டு எடுத்திருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிரிக்காதீங்க, சவுத் ஆப்பிரிக்காங்கிறதெல்லாம் சொல்ல. இம்ரான் தாஹிர் இஸ் a proven customer. I don't think anyone will deny that. So இதெல்லாம் கொஞ்சம் தப்பா தெரியல. ஏதோ வந்து நான் ஒரு சேனல் ரன் பண்ணி என் சேனல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க சொன்ன உடனே சிரிச்சேன். சிரிக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நரேட்டர் வந்து நானி சார், என்ன நானி சார் இவர் சொன்னது? இல்ல தீக்ஷனாவை நீங்க இம்ரான் தாஹிர் தீக்ஷனா கம்பேரிசனே எனக்கு, நான் எப்படி பாக்குறேன் தீக்ஷனாவனா, அந்த நியூ பால்ல இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ ஜார்டன்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல போடுறதோட கடைசியில போடுறது தான். அந்த நியூ பால்ல வந்து ஒரு குவைட் ஓவர்ஸ் ஒரு 2-3 நம்ம முஜுப் இவர் ஆப்கானிஸ்தான் இருக்காரு, அவரை மாதிரி இவரை யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 ஓவர் அந்த நியூ பால்ல போட்டு அவர் பவர் பிளேல போட்டு வச்சிருவாங்க ஆட வைக்கும் போது. பட் ஆட வைக்க முடியுமா பீடா? காம்பினேஷன் எப்படி இருக்கு? ஆஸ் யூசுவல் மிச்சல் சாண்டனே திருப்பி எடுத்துட்டாங்க. காம்பினேஷன் எப்படி இருக்கு? ஆட வைக்க முடியுமா? கிடையாது. கான்வே ஆடியே ஆடும், மொயின் அலி ஆடியே ஆடும், பிராவோ இல்ல பிரிட்டோரியஸ் ஆடி ஆடும், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஈதர் ஜோர்டான் இல்லனா மில்னே ஆடி ஆடும். சாண்ட்னரே ஆட முடியாதுங்கும் போது the value addition Santner gives as a field and a batsman, I don't see Theekshana even getting a single chance அப்படி நான் நினைக்கிறேன். பட் தலதோனியை நீங்க யாரும் டீகோடே பண்ண முடியாது. ஒருவேளை அவர் ஒரு பவர் பிளே ஆப்ஷனா பார்க்கலாம். ஏன்னா பவர் பிளே போலிங் உங்களுக்கு ஒரு சைடு தீபக் சஹர் இருக்காரு, இன்னொரு சைடு போடுறதுக்கு ஒரு பவர் பிளே ஆப்ஷனா பார்க்கலாமே. quite a possibility இல்ல? சொல்ற மாதிரி அவர் இன்வென்ட் பண்ணிடுவாருங்க. ஏகப்பட்ட சின்ன பசங்களை எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த சிமர்ஜித் சிங்கை வச்சு போட்டுருவாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐ டோன்ட் see a spinner playing for overseas spinner playing with Jadeja and Moeen Ali in. ஏன்னா அதுக்காக தான் அவங்க பாத்தீங்கன்னா எந்த இந்தியன் பெரிய ஸ்பின்னருக்கும் அவங்க பிட்டே போடல. அஸ்வினுக்கு போடல, சஹருக்கு போடல அப்படிங்கும் போது உங்களுக்கு கிளீனா தெரியுது, ஓகே இந்த ரெண்டு பேரை வச்சு நான் ஓட்ட போறேன் அப்படிங்கும் போது I don't see even Santner can come into the picture, but I don't see Theekshana coming into the picture. Right, interesting. Okay, நம்ம அப்ப CSK ல இருந்து மூவ் ஆன் பண்ணலாம். ஏதாவது any final thoughts on CSK's team? என்ன நினைக்கிறீங்க? மிச்ச பைசா வேற வீட்டுக்கு எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். இல்ல, CSK வந்து they have assembled a very good side. அதாவது நான் பாக்குறது என்னன்னா, நெக்ஸ்ட் இந்த 3 இயர்ஸ்க்கு வந்து they have got a very good side. அவங்க வந்து டெஃபினட்டா திருப்பி கன்டென்ஷன்ல இருப்பாங்க. அதுவும் தோனி எந்த டீமும் ஒன்னா வந்து அவர் வந்து மோல்ட் பண்ணுவார். இந்த டீம் வந்து நேத்தி இருந்த கண்டிஷன் வந்து வேற, என்னப்பா இப்படியே இருக்கே டீம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் இன்னைக்கு அந்த மிக்ஸ் பண்ணினதுல எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே ஒரு நல்ல ஒரு சைடு ஆயிடுச்சு. சார் ஆக்சுவலி இந்த ஆக்ஷன்ங்கிறது 2 நாள் அஃபேர். கிட்டத்தட்ட 590 பிளேயர் இருக்காங்க. அதுல இருந்து எப்படியும் ஒரு 220 பிளேயர் செல் ஆயிடுவாங்க. இந்த 220 பேர் செல் ஆகும்போது டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபர்ஸ்ட் டே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடி 270 for 3 இருப்போம். ஃபைனல் டேல தோத்து போயிடுவோம் மேட்சை. அந்த மாதிரி தான் இது. மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே நின்று ஆடி இருக்காங்க டெஸ்ட் மேட்சை. செஷன் பை செஷன் எடுத்துட்டு போயிருக்காங்க. லஞ்சுக்கு கிளவ் கட்டிருக்காங்க, டீக்கு டீ குடிச்சு ஹெல்மெட்டை கட்டி வச்சு காய வச்சிருக்காங்க, க்ளோஸ் ஆஃப் பிளேல போய் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. ஸோ 1000 தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரேங்க் 3ல பர்ஸ் கம்மியா வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ரேங்க் 3ல இருந்த 4 டீமுமே சூப்பரா பினிஷ் பண்ணிருப்பாங்க. நம்ம ரேங்கிங்ஸ்ல தெரிய வரும். சார் நம்ம அடுத்த டீமுக்கு ஐ ஹேட் அ क्वेश्चन. கோயிங் ஃபார் P-Dog rather than going for P-Dog, Vanderdersen, CSK went for Conway. What might be the reasons? Wouldn't it have been better to take Vanderdersen like for like replacement? என்ன P-Dog, கான்வேயா Vanderdersen? இல்ல, கான்வேவும் வந்து டிசர்வ் டு பி தேர். ஸோ அதை நான் பேட் டெசிஷன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற, அதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ எத்தனை ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க உங்களுக்கு? ஆர் அஸ்வின், ஜெயந்த் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் தவிர எத்தனை ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க? மோயின் அலி சேர்த்துக்கோங்க, நிறைய ஆஃப் ஸ்பின்னர். மோயின் அலி அவங்க கூடவே இருக்காங்க, ஸோ அவரை விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது. அப்படிங்கும்போது கான்வே ஹஸ் ரியலி ப்ரூவன் தட் இன் ஆல் ஃபார்மேட்ஸ் இஸ் a good player. என்னென்ன இந்த பவர் ஹிட்டிங்னு வரும்போது வேண்டர்துசன் வந்து கொஞ்சம் கியரை மேலே ஏற்றுவாரு. அப்படிங்கும்போது
he could have been a better option, but I'm not complaining about Conway's selection. It's not a bad selection. I'm with it. பட் அவர் கான்வே கூட சவுத் ஆப்பிரிக்கா தானே பிரச்சனை? ஆமா ஜோஹானஸ்பர்க் தான். நான் எங்க இருக்கேன்னா 3ஆவது தெருத்தளி தான் பிறந்தாரு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கோலியும் கொடுமையும் சும்மா ஆடுமா? ஒத்துப்பியா நீ? சரி ஓகே ரைட். அடுத்த டீமுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கால சான்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தானே அவர் அங்க போயிருக்காரு. இவங்க இங்க வந்த ஆப்பர்ச்சுனிட்டி. சான்ஸ் ஏன் சார் கிடைக்கல? சான்ஸ் ஏன் கிடைக்கல? எல்லாம் பீடாகால் தான். அவர் ப்ளே பண்ண பாலிடிக்ஸ் தான். சரி ஓகே. அடுத்த டீமுக்கு போலாம். நம்ம இன்ஃபேக்ட் வந்து கிங்ஸ் 11 பார்த்தோம். அது தவிர மும்பை சிஎஸ்கே பார்த்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்து மூவ் பண்ண போற டீம் கேகேஆரும் பார்த்துட்டோம். கேகேஆர் பார்த்துட்டோம்ல பீடா? கரெக்டா சொல்றேனா? பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். அவங்க தான் 3rd ரேங்க்ல ஸ்டார்ட் பண்ணாங்க 48 crores-ஓட. அஸ்வின் அண்ணா RRல 5th வெளிநாடு பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்களா? இல்லப்பா எங்களுக்கு நாங்க வந்து அந்த இது பேர் என்ன, இந்த ஃப்ரீடம்ல குவிட் இந்தியா மூவ்மெண்ட் இருந்தது இல்ல, வெளியேறு அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருந்தது அந்த மாதிரி இல்ல, அப்படிலாம் இல்ல, பைசா வச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். நான் பெருசா ஒன்னும் அவங்க கிட்ட அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்கல. ஏன்னா பிளான் பண்ணிட்டு போயிருப்பாங்க எல்லாருமே. சாதாரணமா போக மாட்டாங்கப்பா ஆக்ஷனுக்கு. பல தூங்காத ராத்திரிகள்லாம் இருக்கும். தூங்காம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ கிளீனா பிளான் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. இன்னொரு ரவுண்டு கூட வரும்னு நினைக்கிறேன். நம்ம இவர் பேசிட்டு இருக்காரு, முத்து பேசிட்டு இருக்காரு. நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, குணா மைக்ரோபயாலஜி அதே கேள்வி தான் கேட்கிறாரு. சார் நம்ம இப்ப டிசிக்கு போயிடலாம். பீடா டிசி அசம்பிள் பண்ணிருக்காங்க. அவங்களோட 11 சொல்லுங்க. அசம்பிளா பண்ணிருக்காங்க. கட்டட கட்டி கிரக பிரவேசமே முடிச்சிட்டாங்க. இது கேக்குறேன் பாருங்க. கேட்கும் போது நீங்க ஆப்போனன்ட் வேற. நம்பர் 1 நீங்க ஸ்டார்ட் பண்ண நல்ல ஒரு லீடு கொடுத்தீங்க. இப்ப இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் ஹமாமா ஒரு ஸ்பான்சரா பிடிக்கலாம். அந்த கிரக பிரவேசம் கேளுங்க. இப்ப பிளேயிங்ல வந்து கேளுங்க எதுல ஃப்ளா இருக்குன்னு பாருங்க. பிருத்திவி ஷா, 2 டேவிட் வார்னர், 3 மிச் மார்ஷ், 4 ரிஷப் பண்ட், 5 கோனார் ஸ்ரீகர் பரத், 6 த ஹார்ட் ஹிட்டிங் ரோமான் பவல், 7 அக்ஷர் பட்டேல், 8 ஷார்துல் தாக்கூர், 9 குல்தீப், 10 ஆண்ட்ரிக் நார்கே, 11 சேத்தன் சக்காரியா. இதுல ஒரு ஹோல் கூட நீங்க எடுக்க முடியாது. எல்லா பேசஸும் கவர்டு. அதையும் நீங்க பாத்தீங்கன்னா பேக்கப் வந்து கலீல் அகமது வச்சிருக்காங்க, லலித் யாதவ் வச்சிருக்காங்க, முஸ்தாபிசுர் ரஹ்மான் வச்சிருக்காங்க, மன்தீப் சிங் வச்சிருக்காங்க, யாஷ் தூள் வச்சிருக்காங்க, ரிப்பல் பட்டேல் வச்சிருக்காங்க. யோ மத்தவங்களே என்னையா பண்ணிருந்தீங்க? அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்கு லுங்கி எங்கடி வச்சிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்க விட்டுட்டீங்களே. அவனை இந்த வருஷம் தண்ணி காமிச்சிருவாங்க இந்த ஐபிஎல்ல. பட் ஆக்சுவலா இது கேகேஆர் பண்ற ஸ்ட்ராட்டஜி. கேகேஆர் வந்து ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஸ்பின்னர்ஸையும் தாங்க எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி எல்லா லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸையும் இவங்க எடுத்து வச்சுட்டாங்க. கலீல், சக்காரியா, முஸ்தபிசுர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்ல செம்மையா டீம் அசம்பிள் பண்ணிருக்காங்க. பட் இந்த டீம் ஆக்சுவலா ஒரு ஃபார்மிடபிளா ஆனதுக்கு காரணம் என்னன்னா இந்த ரோமன் பவல். அவர் அங்க நடுவுல வந்ததுதான். ரோமன் பவர் அண்ட் ஷார்துல் தாக்கூர் ரெண்டு இங்க பாத்தீங்கன்னா ரோமன் பவர் அடி நடிப்பாரு, வேணா ஓவர் போடுவாரு. ஷார்துல் தாக்கூர் போடுன்னு போடுவாரு, அடி நடிப்பாரு. இந்த மாதிரி 2 பிளேயர் எல்லாம் கிடைக்கிறது ஒரு இந்தியன் ஒரு ஃபாரினர் கிடைக்கிறது விஷயம் இல்ல. அந்த இடத்துலதான் ஒரு நச்சுன்னு நங்கூரம் ஃபார்ம் ஆயிடுச்சு. பத்தாவதுக்கு அக்ஷர் பட்டேல் வேற. 3 பேர் இந்த வெரைட்டி யூ கேன் போல் த பால், கேன் ஹிட் த பால். பத்தாவதுக்கு அவர் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் கோனா ஸ்ரீகர் பரத் சொன்னீங்க நீங்க at 5 பீடாக். என்னோட கெஸ் படி they might even go with ரிப்பல் பட்டேல் at 5. போன தடவை நான் அவரை பார்த்திருக்கேன். ஸோ ரிப்பல் பட்டேல் ஆட வச்சா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். சரியான சைட் செட் பண்ணிருக்காங்க. சும்மா ஒன்றும் கிடையாது, டவுட்டே இல்லை. நான் ஒத்துக்கிறேன் டோட்டலா. நானி சார் ஆர்ஆர் வந்து போயிருந்தாங்க. ரோமன் பவலுக்கு ரொம்ப ஃபாஸ்டா பிட் பண்ணாங்க. பட் கடைசியில் அவங்களால எடுக்க முடியல. பட் அதான் சொல்றேன், இந்த சைடு வந்து இந்த டாப் ஹெவியா இருந்தது 4 பேர். அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ், யாஷ்துல், பரத் இவங்களால தான் இருந்தாங்க. பட் அந்த இடத்துல ரோமன் பவல் வந்த உடனே அந்த ஒரு லிங்க் கிடைச்சிருது. அந்த டாப்புக்கும் பாட்டமுக்கும் அந்த லிங்க் கிடைச்ச உடனே நீங்க சொன்ன மாதிரி ஷார்துல் தாக்கூர் வேறு இருக்காரு. அதுக்கப்புறம் செம போலிங் வச்சிருக்காங்க. அண்ட் பேக்கப்ஸ் யாருக்கு இன்ஜுரி ஆனாலும், மிச்சல் மார்ஷுக்கு இன்ஜுரி ஆனா கூட இன்னொருத்தர் இருக்காங்க. ஏன்னா மிச்சல் மார்ஷ் நம்ம சொல்ல முடியாது, டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. பட் என்ன இருந்தாலும் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. அண்ட் எல்லாமே குவாலிட்டி பிளேயர்ஸ். சார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. இப்போ ஒருவேளை கீப்பர் இல்லைன்னா கோனா பரத் வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா ஒருவேளை ஷார்துல் தாக்கூர், ராவ்மன் பவல் யாராவது செட் ஆகலைன்னா அப்படியே தூக்கி வந்து நம்ம இவரை போட்டுருவாங்க. ரிப்பல் பட்டேல் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு ஆப்ஷன் இருக்காரு. இன்னொருத்தர் கூட பார்த்தேன் இவர் டீம் ரன் பண்ணும்போது, சேத்தன் சக்காரியா யாராவது ஒருத்தர் மாத்தி ஆடுவாங்க. ஒருவேளை அக்ஷர் பட்டேலுக்கு ஏதாவது ஆச்சு, இல்ல குல்தீப் ஏதாவது ஆச்சுன்னா லலித் யாதவ் கொண்டு வராங்க. அவரும் பேட்டிங் ஆடுவாரு, போலிங் போடுவாரு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு கலவையை வச்சு ஷார்துல் தாக்கூர் 2 தடவை போட்டிருக்காரு நம்ம அட்மின் வேற. ஒத்துக்கிறேன், சிஎஸ்கே பிளேயர் தான். அதுக்காக 2 வாட்டி அவர் ஒரு தடவை வரதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆப்போனன்ட்ஸ்க்கு 2 வாட்டி வந்து பிரச்சனை கிரியேட் பண்றாங்க. ஏன்னா அவர் வந்து தாக்குன்னு தாக்குவாரு. அதனாலதான் ஷார்துல் தாக்கூர் 2 வாட்டி போட்டிருக்காரு அவரு. ஆக்சுவலா வந்து நம்ம பிரவீன் டூபே வேற வச்சிருக்காங்க. அது ஒரு பேக்கப் ஸ்பின்னுக்கு பிரவீன் டூபே வேற வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு அண்டர் 19 கேப்டனுக்கு எதனா அடிபட்டுதுன்னா இன்னொரு அண்டர் 19 கேப்டன் வேற வச்சிருக்காங்க. ஷாக் அடிபட்டுதுன்னா துல்ல வச்சிருவாங்க. சோ எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஆஷ் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஒரு பிளேயர் நீங்க பாத்திருப்பீங்க, அஸ்வின் ஹெப்பர் அப்படின்னு ஒரு பிளேயர். அவங்க எடுத்துட்டாங்களா? ஆமா,
ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ஹிட்டர்ஸ் ஆஃப் த கிரிக்கெட் பால் நிறைய பேருக்கும் தெரியாது. ஆந்திரா ஏன் தெரியாது? நம்ம எடுக்கலாமா வேணாமா அவ்வளவு தூரம் போராடணும் ஆக்ஷன்ல. பட் ஐ திங்க் அவர் மெச்சூர் வேற ஆயிட்டார். பட் ஆனா ஒரு விஷயம், அவர் ஓப்பனிங் பேட்டிங் தான் ஆடுறாரு. அவர் ரொம்ப மிடில் ஆடுறது இல்ல. கேன் போல் அ பிட் ஆஃப் சீம் அப் வேற கொஞ்சம் ஒரு மாதிரி டபிள்யூ போடுவார். இப்ப உங்களுக்கு யாருக்கு ஃபார்ம் இல்லைன்னாலும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இப்ப நான் சொல்லுவேன் பாருங்க, அந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் த கோர் அபார்ட் ஃப்ரம் தட் 6 எல்லாமே இவங்களுக்கு இருக்கு. இவங்க இதை வச்சுன்னு குவாலிஃபை ஆகலன்னா அதுக்கப்புறம் வேலையை செஞ்சுட்டாங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரைட், நம்ம அடுத்த டீமுக்கு போயிடலாம். அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் முடிஞ்சிருச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் முடிஞ்சா அப்ப அடுத்து எங்கடா போனோம்? பீடா ஆர்சிபி தானே. ஊர் தான் எங்க பாரப்பா நம்ம ஊருக்கு. பர்த்தினி குரு இது போடுங்கப்பா, ஆர்சிபி டீமை போடுங்கப்பா. சரி ஓகே, ஆர்சிபியோட 11 உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணணும். நீயே சொல்லு. ஆஷ், எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், இந்த கருண் நாயர் எங்க போனாரு? அந்த டயத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க போனாரு கருண் நாயர்? எங்க போனாருப்பா? அட்மின் அந்த டைம்ல தான் செல் ஆனாரு கருண் நாயர். எங்க போனாருப்பா? சரி சொல்லுவாங்க, நீ கேரி ஆன் பண்ணி. இல்லப்பா, எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து இல்ல இன்னைக்கு சண்டே இல்ல. கருண் நாயர் இன்னைக்கு எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, வீட்டுல தான் இருப்பாரு. நாயர்ல இல்ல எங்க உங்களுக்கா? இப்ப ஆர்சிபி பாத்தீங்கன்னா this is what they will go with. கோலி அண்ட் ஃபாஃபில் ஓபன். அது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நம்பர் 3ல என்ன பண்ணுவோம்? நீங்க எங்கயோ எட்டி பார்த்துட்டு வரீங்க. அது எட்டி பார்க்கும்போது மூஞ்சி வெளியில போயிடுது ஃப்ரேம் அவுட். கோலி ஃபாஃப்ன்றது வந்து அது பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நம்பர் 3 என்ன பண்ணுவாங்க? they will try and get மைபால் லொம்ரோர் in to fit in Maxwell at number 4, தினேஷ் கார்த்திக் கஞ்சு, exciting Sherfane Rutherford at 6, Vanindu Hasaranga at 7, Harshal Patel at 8, Chama Milind at 9, Josh Hazlewood at 10 and Mohammad Siraj at 11. சாமா மிலிந்த் இடத்துக்கு யாஷ் தயால் கூட ட்ரை பண்ணாங்க, அது கிடைக்கல. இல்ல one of them very very good left arm fast bowler is doing the rounds. Indian circuitல கூட நிறைய பேர் அடிபடுது. குவாலிட்டி லெஃப்ட் ஆர்ம். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு சாலிட் ஒரு நம்பர் 3 ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனையும் எடுத்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, அந்த பிளேஸ்ல இந்த டீம் வந்து பயங்கர கடப்பாரா இருக்கும். இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பவர் பிளேல யாரு உங்களுக்கு விக்கெட் எடுக்க போறாங்க? இப்போ சிராஜ் பவர் பிளேல எடுப்பாரா தெரியல. ஹேசல்வுட் எடுப்பாரா எனக்கு தெரியல. இந்த சமா மிலிண்டோ அந்த ஆப்ஷன் எடுப்பாங்களா தெரியல. வனிந்து அசரங்காவோட கூகுளி ஒர்க் அவுட் ஆகுமா பாட்டா விக்கெட்ல எனக்கு தெரியல. ஹர்ஷல் பட்டேலோட ஆஃப் கட்டர்ஸை நம்பி நீங்க போறீங்க. திருப்பி என்ன ஆச்சு? நீ 200 அவனை ஆப்பனண்ட் உள்ள போட்டு 190 கொடுத்து திருப்பி சேஸ் பண்ணும். பண்ணுவீங்களா? கன்சிடரிங் விராட் கோலி ஃபார்ம் எனக்கு தெரியல. இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உங்களுக்கு தெரியல, அவருக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்போம், நீங்க சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இவர் நம்பர் 3 வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் வேணும்னு கேக்குறாரு. இருக்காரு விராட் கோலி. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபாஃபியும் ஃபின் ஆலன் அவரு நீங்க மறந்துட்டீங்க, செம பிளேயர் அவரு. நான் பார்த்தேன் ட்ரெண்ட் போல்டர்லாம் இந்த மாதிரி அடிச்சு நான் பிளேயரை பார்த்தே இல்ல. அவருடைய நியூசிலாந்து மேட்சஸ் எல்லாம் பார்த்தேன். ஃபாரினர்ஸ் சொல்லுங்க, ஃபிட்டர் ஆராம் தெரிஞ்சிரும். ஃபாஃப், ஃபின் ஆலன், மேக்ஸ்வெல் 3 ஆச்சு. 4வது வந்து ஐ வில் பிளே ஐதர் ஹசரங்கா ஆர் ஹேசல்வுட். ஐயா கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பேசுறீங்க. 20 கோடி கொடுத்து 2 பேரையும் எடுத்துட்டு யாரா ஒருத்தரா ஆடுறீங்க. இல்ல அது சிச்சுவேஷன் கேட்டால் போல. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேலன்ஸ். நம்ம ஃபாஃப் வந்து கேப்டன் பண்ண போறாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் இருக்கும். சோ ஃபின் ஆலன் நீங்க நான் நினைக்கிறேன், ஓனர் நான் நினைக்கிறேன் அதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரி அதுக்கப்புறம் பெஹரண்ட் ஆஃப் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட்லாம் இருக்காங்க. பட் அகைன் இந்த ஆர்சிபில என்னுடைய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஃபாஃப் வந்து தள்ளி தள்ளி ஆட போறாரு, அப்புறம் கடைசியில் தான் அடிக்க போறாரு. இப்ப ஃபாஃப் ஏர்லி அவுட் ஆயிட்டாருன்னா திருப்பியும் அகைன் ஆர்சிபியோட பழைய பிரச்சனை, விராட் கோலி ஏபிடி, விராட் கோலி ஏபிடி, அதே மாதிரி திருப்பி விராட் கோலி மேக்ஸ்வெல், இதே தான் வருதே தவிர அங்க லோம்ரோர் டிகே இவங்கெல்லாம் இருக்காங்க. சோ அங்க எங்கேயோ ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். என்னப்பா மிஸ்ஸிங் லிங்க் ஏதாவது இருக்காப்பா? இல்ல நான் தான் சொன்னேன், எனக்கு இவங்க வந்து பேலன்ஸ் வந்து ஐ அம் நாட் ரியலி கன்வின்ஸ்டு. இப்ப அவர் ஃபின் ஆலனை பத்தி சொன்னாரு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி போவாங்கன்னா, அந்த டெத்துல பின்னாடி அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வாட் எவர் இட் இஸ் 4 ஃபாரினர் என்ன பொறுத்தது அப்படின்னா, ஃபாஃப், மேக்ஸ்வெல், உங்களுக்கு ஹசரங்கா, இப்போ உங்களுக்கு ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் ஆடணும்னா ஜோஷ் ஹேசல்வுட விடணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எ பிக் ப்ராப்ளம் ஃபார் தம். இந்த செலக்ஷன் டிலமா வந்து பெருசா வந்து அவங்கள படுத்த போறது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், லெம்ரோர் வந்து கொஞ்சம் ப்ராமிஸ் காமிச்சாரு லாஸ்ட் டைம் அந்த ப்ரமோட் பண்ண போது. ஸோ நான் அப்படி ஒரு சான்ஸ் எடுப்பேன். ஓகே, ஒரு லெம்ரோர் எனக்கு நல்லா வந்துட்டாருன்னா அந்த ஃபின் ஆலன்றவரை நான் ஒரு பேக்கப்பா வச்சுப்பேன் ஒழிய ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன்.
இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு 10.25 கோடி, அவருக்கு ஒரு 10.25 கோடி. இந்த கவுண்டமணி ஒரு தடவை சொல்லுவாரு, ஓ அப்படியா, ரேப் கேஸ் இவன் மேல போடு, கொலை கேஸ் அவன் மேல போடு, திருட்டு கேஸ் இவன் மேல போடுன்ற மாதிரி நீங்க வந்துட்டு 10 கோடி கொடுத்துட்டு 2 பேரையும் உக்காத்தி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் டசன்ட் மேக் எனி பர்பஸ் அட் ஆல். ரொம்ப இல்ல சிம்பிள். இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் டீச்சர்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு ஆனிவர்சரிக்கு போனோம், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போனோம், இல்ல ஸ்போர்ட்ஸுக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பாவம் அந்த நிஜமாவே விளையாடணும்னு ஆசைப்பட்டு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை படிப்பு கொஞ்சம் சுமாரா தான் படிக்கும். அதை அனுப்ப மாட்டாங்க. ஏய் யூ ஃபர்ஸ்ட் ரேங்க் யூ கோ, ஏய் யூ செகண்ட் ரேங்க் யூ கோன்னு அமுச்சு வச்சிருவாங்க டீச்சர். அந்த மாதிரி இந்த டீமை பார்த்த உடனே என்னன்னா, ஃபாப் டு பிளஸ் 7 கோடி, ஏய் யூ கோ இன் மேக்ஸ்வெல் 11 crores, ஏய் யூ கோ இன் அசரங்கா யூ 11 crores, ஏய் யூ கோ இன் ஹேசல்வுட் 8 crores, யூ கோ இன் அப்படி 4 பேர் அமுச்சு வச்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்க அதபடி பேக்கப் ஃபின் ஆலன் ரதர்ஃபோர்ட பாத்தீங்கன்னா 80 lakhs and 1 crore. அவங்கள நீங்க இட் ஜஸ்ட் டசன்ட் வொர்க். ஏன்னா இவங்க மேல பிசினஸ்னால தான் எடுத்துருக்காங்க. இல்ல அஸ்வின், இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 பிளேயர்ஸ் ஸ்ரீலங்கா அண்ட் ஆஸ்திரேலியன், இவங்க 2 பேருமே வந்து ஐபிஎல்ல 7ல இருந்து 8 மேட்ச் தான் 2 பேருமே அவைலபிளா இருப்பாங்க. அது ஒண்ணு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து அவங்க ஊருக்கு வர சொல்லிடுறாங்க ஏதோ ஒரு லார்ஜ்லி அவைலபிள் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா தான் கொஞ்சம் அவைலபிலிட்டி ப்ராப்ளம். சோ ஸ்ரீலங்காக்கும் டூர்ஸ் இருக்கு. சோ இந்த 2 டீம் இருக்கிறதுனால ஒருவேளை ஸ்ரீலங்கா அவைலபிள், ஹசரங்கா அவைலபிள்னா ஸ்பின் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு பீடா? ஷாபாஸ் அஹமத் கண்டிப்பா ஆடுவாரு, வேற வழியே கிடையாது உங்களுக்கு. சோ தட் இஸ் a trusted ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கரண் சர்மா எடுத்திருக்காங்க. கூவி அவரை அட்வர்டைஸ் பண்ணீங்களே அவரை. பட் அவங்க எப்படி போவாங்கன்னா அந்த ரூட் எடுத்துருவாங்க. இப்ப அசரங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு ஸ்டெட்வென் ரதர்ஃபோர்ட உள்ள கொண்டு போயிட்டு போலிங் ஷாபாஸ் அஹமத் உள்ள கொண்டு அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண பாப்பாங்களே ஒழிய இது அவங்களுக்கு என்ன. இப்ப அந்த காலத்துல ஜேம்ஸ் வசந்தன் ஒருத்தர் வந்து அந்த படத்தை பத்தி ரிவ்யூ கொடுப்பாரு. படத்தை பத்தி கொடுத்துட்டு சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் போட்டுருக்காருயா. இல்ல அதுக்கப்புறம் ஒரே ஒரு இதுல வந்து முடிப்பாரு. அதாவது எப்படின்னா இப்போ ஒரு படம் போற இந்தியன் வச்சுக்கோங்களேன், இந்தியன் ஏமாற்றம் அப்படின்னு, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஏமாற்றம். சரி ஓகே, ஆர்சிபில இருந்து மூவ் பண்ணி நெக்ஸ்ட் போயிடலாம். எந்த நாடு கேரளா, எந்த டீம் ஆர்ஆர் பட்லாக்ஷன் நானே போட்டிருக்கேன். எங்க டீம் பத்தி சொல்லுங்க, 11 மட்டும் சொல்லு. அடுத்து என்ன வந்திருக்கு அப்டேட்ஸ் ஏதாவது வந்திருக்கா நானி சார்? ஏன்னா நிறைய பைசா வச்சிருந்தோம், யார் எடுத்திருக்கோம் யார் எடுக்கலன்னு தெரியல. 6.7 crores பாக்கி போறோமா இல்ல ஏதோ செகண்ட்ல? நான் உங்க 2 பேரை தான் பாத்துட்டு இருக்கேன், நான் அந்த அப்டேட்ஸே பார்க்கல. இல்ல ஆக்சுவலி நல்ல எங்களை செகண்ட் ரேங்க்ல வச்சிருக்காங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். ஒரு நல்ல டீம். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, தப்பா நினைக்காதீங்க, எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். உங்க டீமுக்கு மட்டும் தான் என்னால பிளேயிங் லெவன போட முடியல. ஒரு 10 பேர் தான் போட்டிருக்கேன், மீதி ஒண்ணு நீங்க ஃபில் அப் பண்றீங்க. சோ ஓப்பனிங்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் பட்லரும் டெஃபினட்டா தேவதத் படிக்கல் வந்து 3 ஆடணும், அப்பதான் சாம்சன் 4 ஆக முடியும். ஏட்டையா 5, ரியான் பராக் 6, 7 ஆள் இல்ல, 8 அஸ்வின், 9 செஹல், 10 பிரசீத் கிருஷ்ணா, 11 ட்ரெண்ட் போல்ட். இந்த நம்பர் 7 யாரு எனக்கு தெரியலப்பா. ஏன்னா ஆப்ஷன்ஸ் என்ன நான் பார்த்த வரைக்கும்னா கேசி கரியப்பா, ஏனோ யாரோ ஒரு அனுநாய், அவர் யாருன்னு தெரியாது, ஒபைட் மெக்காய், நவதீப் சைனி, குல்தீப் சென். சோ நம்பர் 7ல யாரு? இத நானி சார் ஃபில் பண்றாரா இல்ல நீங்க ஃபில் பண்றீங்களா? இல்ல எனக்கு நீங்களாவது நம்பர் 7க்கு போயிட்டு நீங்க நம்பர் 7 யாருன்னு கேக்குறீங்க. எனக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு நம்பர் 5, 6 நான் வந்து எனக்கு ஆள் இல்ல. நான் வந்து ஆக்சுவலா அஸ்வின் சொன்னார் நேத்தி, பராக் வந்து செம்ம பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவருக்கு க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பாத்துருக்காரு. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஹெட்மயர், அதாவது இப்ப என்னன்னா இந்த படிக்கலே வந்து இப்ப நம்ம எடுத்துட்டோம், அதனால வந்து மேல இருக்கிற 4 பேர்ல அவர் எங்கேயோ ஃபிட் பண்றோம். அதுவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன் ஆஃப் ஜெய்ஸ்வால் ஆர் படிக்கல் தான் ஆடணும் நியாயமா. இவங்க மில்லருக்கு ரொம்ப ஃபாஸ்டா போனாங்க, ஃபென்டாஸ்டிக்கா போனாங்க. அட்லீஸ்ட் மில்லருக்கு வயசானா கூட பரவாயில்ல, அவர் எடுத்துருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து அப்பப்போ வந்து ஒரு 3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாரு. சோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட்லர், ஜெய்ஸ்வால், சாம்சன், எத்தனை மேட்ச்ல 3 ஜெயிச்சு கொடுப்பாரு? எத்தனை மேட்ச்ல 3 ஜெயிச்சு கொடுப்பாரு? ஒரு 10 மேட்ச், 10-12 மேட்ச்ல. ஷூரா? நான் மில்லர் அவர் ஆட வைக்கணும் அந்த மாதிரி. பாருங்க நான் நடுவுல உட்கார்ந்திருக்கேன், ஏதாவது சொல்லணும்னா நச்சுன்னு சொல்லுங்க. சும்மா இந்த மாதிரி இழுத்து விட்டு பாக்காதீங்க, தொட்டிலையும் ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்றீங்க. சொல்லுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க நானி சார். சோ அதுதான் அங்க ஹெட்மயர், பராக் அவங்க 2 பேர். அதுக்கப்புறம் அஸ்வின் போலிங் செம்மையா இருக்கு. அஸ்வின், செஹல், பிரசித், போல்ட், சைனி ஆர் கரியப்பா, அது யார வேணா வச்சு நம்ம போட்டு அது போலிங்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஓபிட் மெக்காய் அவர் வந்து வெஸ்ட் இண்டியன் போலர், அதெல்லாம் இருக்கு. பட் அந்த பேட்டிங்ல தோணுது ஆல்ரவுண்டரா அப்படின்னு எனக்கு தோணுது. சோ அங்க அந்த பேட்டிங்ல வந்து 2 பேர் நீங்க ஃபில் பண்ணி ஆகணும். யாரனா ஒரு சாலிட் பிளேயர் எடுத்தே ஆகணும். எங்க இல்லனா இந்த இப்போ லூயிஸ் இருக்கார்ல, எவின் லூயிஸ் மாதிரி ஒருத்தர் மேல எடுத்துட்டு கூட அதுக்கப்புறம் வந்து ஒன் ஆஃப் படிக்கல் ஆர் ஜெய்ஸ்வால் ஆட வச்சு கொஞ்சம் பேட்டிங் ஆர்டரை கீழே இறக்கலாம்.
ரசீவான்றது சரி எடுத்தீங்கன்னா அழகா ஃபிட் ஆவாருங்க அந்த பிளேயிங் லெவனுக்கு. அவர்தான் அன்சோல்டுன்ட்டாங்களே. திருப்பி அதுக்காக வருவாரா? எடுக்க சொல்றேன். பாருப்பா, நீ சொல்றது செட் ஆகல. அணில் அல்ல, நான் கூவி வித்தவனை எடுத்துட்டீங்க. நீ கூவி எவ்வளவு கூவினாலும் வித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீ கூவுறது நிறுத்தினா ஒரு சான்ஸ் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது இப்ப போயிடலாம். ஆர்ஆர் எங்க நிக்க போறீங்க? ஆர்ஆர் அப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த டீமுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். எஸ்ஆர்ஹெச் சொல்லுங்க பிடாக். எஸ்ஆர்ஹெச் எப்படி இருக்கு, எப்படி பார்க்கலாம்? 11 சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, நேத்து கொஞ்சம் கடுபடா தான் இருந்தது. இப்ப இன்னைக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்பெக்டபிளா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேற வழி கிடையாது. அவங்க என்ன பண்ணணும், இப்ப வந்துட்டு they have to open with மார்க்ரம் and ராகுல் திரிபாட்டி. நம்பர் 3 கேன் வில்லியம்சன். எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா ஓபன் பண்ணுவார் பிடாக். 6.5 கோடி இருங்க, கொடுத்திருக்காங்க. நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஐடன் மார்க்ரம், ராகுல் திரிபாட்டி, நம்பர் 3 வில்லியம்சன், நம்பர் 4 போரன், நம்பர் 5 அபிஷேக் சர்மா, நம்பர் 6 அப்துல் சமாத், நம்பர் 7 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 8 மார்க்கோ யான்சன், நம்பர் 9 புவனேஸ்வர் குமார், நம்பர் 10 உம்ரான் மாலிக், நம்பர் 11 நட்ராஜன். சோ நீங்க சொல்ற மாதிரி அபிஷேக் சர்மையோ வாஷிங்டன் சுந்தர் சொன்னேன். இல்ல, ஒரு ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரெngth ஃபாரின் பேட்டிங் வச்சிருக்காங்க பிடாக். எப்பவுமே எஸ்ஆர்ஹெச் பார்த்தோம்னா ஃபாரின் பேட்டிங் எப்பவுமே வச்சிருப்பாங்க. அந்த ஃபாரின் பேட்டிங்கும் அந்த ஸ்பின்னும் தான் அவங்களோட ட்ரம்பாவே இருந்தது. அபிஷேக் சர்மா ஒரு 2 ஓவர் ஏமாத்தி போட்டுருவாரு, மார்க்ரம் ஒரு 2 ஓவர் ஏமாத்தி போட்டுருவாரு, வாஷி 4 ஓவர் போட்டுருவாரு. ஏன்னா இப்ப நீங்க வந்து அவங்க வச்சிருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜே சுச்சித், ஷ்ரேயஸ் கோபால், இவங்களை நீங்க எடுத்துட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா ஈதர் நட்ராஜன், உம்ரான் மாலிக் ஆர் புவியை டிராப் பண்ணும். அப்படி அவங்கள டிராப் பண்ணீங்கன்னா ஃபாரின் சீமர் தி ஆப்ஷன்ஸ் வாட் தே காட் இஸ் ஷான் அபவுட் ரொமாரியா ஷெப்பர்ட், நாட் அ பேட் ஆப்ஷன். ஆனா அவங்க எடுத்துட்டு வரணும். சோ ஒரே ஒரு இது என்னன்னா மார்க்கோ யான்சன். அவங்க 4 ஃபாரினர்ஸ் எப்படி போவாங்கன்னா மார்க்ரம், வில்லியம்சன், பூரன், வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து அவ்வளோ தெம்பு அவங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர், தட்ஸ் கோயிங் டு பி மார்க்கோ யான்சன். they juggle it up with Indian fast bowlers, experienced fast bowler. in fact இப்ப நட்ராஜன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு எல்லாரும் சொல்லலாம், பட் அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில வந்துட்டாரு. புவி அதை நான் சொல்ல, உம்ரான் மாலிக் அந்த 150 அப்படின்ற அந்த பேரியர் வச்சு அவர் ஆடிடுவாரு. வாஷி, அப்துல் சமாத் கூட கொஞ்சம் லாஸ்ட் டைம் ஓட்டி ஒரு லெக் ஸ்பின் எல்லாம் போட்டாரு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஒரே சேஞ்ச் தான் நடக்கும். ஒன்னு அபிஷேக் சர்மாவை மேல அனுப்புனாங்கன்னா மாக்ரம் கீழே வருவாரு, மாக்ரம் மேல ஆனா அபிஷேக் கீழே வருவாரு. இதுதான் அவங்களோட கோர் பிளேயிங் லெவல். எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உதயசூரியன் எழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் தம்பியா இருக்கும்போது அவர் அண்ணனா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் சொன்னேன்னா மார்க்ரம் கீழே வருவார்னு. சவுத் ஆப்பிரிக்கா கூட கீழே சூப்பரா ஆடுறாரு பேட்டிங். அவரால் அடாப்ட் பண்ண முடியுது. போனதாரு கிங்ஸ் 11க்கும் நல்லா ஆடினாரு. சவுத் ஆப்பிரிக்கா கூட T20 வேர்ல்ட் கப்ல கொஞ்சம் கீழே தான் ஆடினாரு. அபிஷேக் சர்மா போனதே ஓப்பனிங் டெஸ்ட் பண்ணாங்க, அதனாலதான் போயிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஐ குட் பி ராங். நானி சார் இல்ல, எனக்கு வந்து இந்த ஒரு டீமுக்கு மட்டும் வேற வழி இல்லாம நான் வந்து 2 இந்தியன்ஸ் நான் ஒத்துப்பேன். ஐ எம் கோயிங் வித் அஸ்வின் ஃபார் த சிம்பிள் ரீசன். என்னன்னா திரிபாத்தி அண்ட் அபிஷேக் சர்மா ஆர் எனிபடி வேற யாருன்னா ஒருத்தர் ட்ரை பண்ணுமே தவிர மார்க்ரம் வந்து, ஏன்னா இந்த பேட்டிங் லைன் அப் தான் எனக்கு வந்து இந்த டீம்ல போலிங் நீங்க யாரை வச்சு ஒன்னா முடிச்சிடலாம் இந்த டீம்ல. ஏன்னா எக்கச்சக்க போலர்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க. புவி, உம்ரான், அப்புறம் நட்டு, யான்சன், கோபால், சுச்சித், யாரும் ஒன்னா நீங்க வந்து கார்த்திக் தியாகி இருக்காரு, வாஷிங்டன், ஒரு 8-10 போலர் எடுத்து வச்சுட்டாங்க. ஆனா பேட்டிங் ஆப்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் மார்க்ரம், திரிபாத்தி, கேன் அண்ட் பூரான். ஃபயர் பவரே இல்ல. இப்ப நேத்து நீங்க தான் சொன்னீங்க மார்க்ரம் வந்து அடிச்சாருன்னா, பிரசன்னா உங்ககிட்ட தான் சொல்றேன், நேத்து நீங்க சொன்னீங்க அவர் அடிச்சாருன்னா வந்து வெள்ள வேன்கடையில அடிச்சா வந்து பூனையில விழுலாம் சொன்னீங்க நீங்க. சோ அவர் வந்து இந்த மிடில் ஆர்டர்ல இருந்தானா கொஞ்சம் பேட்டிங் வந்து கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். ஏன்னா பூரான நம்ப முடியாது. ரைட், ஓகே. அது நான் சொன்னேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு நானி சார். மார்க்ராம்ங்கிற பேரு திருப்பி போட்டாலும் மார்க்ராம் தான், அதனால அவருக்கு அந்த ஃபயர் பவர் இருக்கு. சரி, ஓகே. நாம அடுத்து நான் புஷ் பண்றேன். எனிவே இப்ப நம்ம பூரான் அண்டர் லாரா இருக்காரு. ஒருவேளை லாரா பூரான் எடுத்துட்டு போயிட்டு போன தடவை ரமேஷ் சொன்ன, ரமேஷ் ஒரு சம ஜோக்குன்னு வச்சாரு, ஞாபகம் இருக்கு எனக்கு. பூரான் சம பிளேயர்னு எல்லாரும் சொல்றாங்க, பூ இருக்கு ரன் வரல அப்படின்னாரு. இந்த தடவை லாரா தான் அந்த ரன் கொண்டு வர போறாரு. உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, பூரான் வேற மாதிரி பிளேயர் நானி சார், வேற மாதிரி பிளேயரு. அச்சாண்டா போன தடவை 2-3 நாக் பயங்கரமா ஆனாரு. பட் எனக்கு என்னன்னா பிட் ஆஃப் கொஸ்டின் அகைன், அவர் போலிங்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றீங்க. SRH அண்ட் ரஷீத் கான், அது ஒரு, அதாவது இங்க நம்ம கோடம்பாக்கம் லிபர்ட்டி ஃபிளைஓவர் போயிருக்கீங்களா நானி சார்? அங்கேருந்து இறங்கும் போது லெஃப்ட்ல பாப்பீங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் பட் மேரேஜ் கார்ட்ஸ் ஆர் மேட் அட் மேனகா அப்படின்னு போட்டு, மேனகா கார்ட்ஸ். அந்த மாதிரி SRH அண்ட் இவரு ரஷீத் கான் இஸ் a marriage made in heaven or nikah made in heaven, whatever you may want to call. பட் எனக்கு என்னங்கன்னா ஒரு பியூட்டினா, அவங்க பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஒரு வார்னர் வில்லியம்சனை வச்சு ஒரு பார் ஸ்கோர் போட்டுருவாங்க. ரஷீத் கானோட 4 ஓவரை வச்சு 16 ஓவர் கேம் ஆக்கிடுவாங்க. அதை இப்ப அந்த 16 ஓவர் கேம் ஆக்கிறதுக்கு தான் இன்ஃபேக்ட் புவி ஆன் சாங் இருந்த போது 12 ஓவர் கேம் ஆயிடுச்சு.
முஸ்தபிசுர் ரஹ்மான் வேற இருந்தார். அந்த ஒரு அதான் அந்த யூஷுவலா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் போலர். அந்த போலிங் ஒரு சந்தீப் சர்மா ஸ்விங் பண்ணிட்டாரு. சித்தார்த் கோல் வாஸ் பிளேயிங் ஹிஸ் ரோல். பட் இங்க இப்போ ஒருவேளை அந்த போலிங்கும் இந்த பேட்டிங்கும் காம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படிங்கறத என்னோட ஒரே இல்ல. இன்ஃபேக்ட் யூ ஹேவ் ரைட்லி செட் ஆஸ் யூஷுவல் குட் bowling, ஓகே பேட்டிங். ஆனா என்னன்னா மைனஸ் வார்னர் அண்ட் ரஷீத். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அப்படின்னாலே நம்ம 2 பிளேயர் தான் மெயின், வார்னர் இன் பேட்டிங் அண்ட் ரஷீத் இன் bowling. ஸோ இவங்க 2 பேரும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் அண்ட் நிறைய போலர்ஸ், அதுல இன்ஜுரியில இருந்து வர நிறைய போலர்ஸ் வச்சு ஆடும்போது எனக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னும் கொஞ்சம் வேற யாருக்கான போயிருக்கலாம்னு தோணுது. இல்ல என்னோட அதுதான். சோ இப்போ நம்ம மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், வார்னர் சொல்லிட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் பேசிட்டோம். சோ நம்ம மூவ் ஆன் பண்ணி ரஷீத் கானை எடுத்து ரஷீத் கான் போய் சேர்ந்திருக்கிற இடம் எங்க நம்ம பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ். அந்த டீமை கொஞ்சம் பார்த்துடலாம். இன்னைக்கு விக்ரம் சொலாங்கியும் ஆஷிஷ் நேராவும் வேற ஆன் சாங் அட் தி ஆக்ஷன் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். டேவிட் மில்லரை கூட வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட இந்த தட்டி பறிச்சாங்க. கேரி கஸ்டன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த டேவிட் மில்லருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு அந்த பிட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. குஜராத் டைட்டன்ஸ் டீம் எப்படி உட்காந்துருக்குப்பா சொல்லுப்பா பிடா. நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா சுப்மான் கில் நம்பர் 1, ஜேசன் ராய் 2, ரித்தமான் சாஹா 3, விஜய் சங்கர் 4, ஹர்திக் பாண்டியா 5, டேவிட் மில்லர் 6, ராகுல் டெவாட்டியா 7, ரஷீத் கான் 8, யாஷ் தயால் 9, லாக்கி ஃபெர்குசன் 10, முகமது ஷமி 11. இப்போ என்ன சொன்னீங்கன்னா போலிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஒரு 165 170 டிஃபெண்ட் பண்றதுக்கான ஒரு சரக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கு. எடுத்த உடனே உங்களுக்கு ஜேசன் ராய் அந்த 2வது ஓவர்ல அவுட் ஆயிட்டார். நேத்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ஜேசன் ராய் வந்து லெக் ஸ்பின்னர் வச்சா காலி ஆகுன்னு. கபால் வந்து ஷாதாப் கான் வந்த உடனே ஒரு குறுக்கு போட்டு போல்ட் ஆனாரு பிஎஸ்எல்ல. சோ இப்ப நீங்க எடுத்த உடனே ஜேசன் ராய் அவுட் ஆயிட்டான்னா, ஏன்னா இப்ப நீங்க வெளியில கேட்பீங்க ஏன்பா வெளியில யாருமே இல்லையா, வெளியில யாரு இருக்காங்க, சாய் கிஷோர் இருக்காரு, நூர் அகமது இருக்காரு, டோமினிக் ட்ரேக்ஸ், தர்ஷன் நால்கண்டே, பிரதீப் சாங்வான், அல்சாரி ஜோசப், ஜெயந்த் யாதவ், அபினவ் மனோகர், மேத்யூ வேட். இப்ப நீங்க டேவிட் மில்லர் எடுத்தா மேத்யூ வேட் உள்ள வர்றாரு. இவங்க எப்படி மாட்டிட்டு இருக்காங்கன்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு தெரியுமா, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a மேல ஒரு ஸ்கொயர் ரூட் வேற, அந்த மாதிரி மாட்டின்னு இருக்காங்க அவங்க. இப்போ ஒரு 2 அடி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் மேட்ச்ல, யாரை எடுத்து எங்க போடுறது எதுவுமே தெரிய மாட்டிப்பாங்க. ரிட்டென்ஷன் ஓரளவுக்கு சுமாரா பண்ணியிருந்தாங்க. நேத்து ஆக்ஷன்ல ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டா சொதப்பி ஒரு குழப்பமான நிலைமையில இருக்காங்க. எனக்கு ஐ டோன்ட் ரேட் தம். எக்ஸாக்ட்லி பெர்ஃபெக்ட். இன்ஃபேக்ட் இந்த ஆக்ஷன்லயே அவர் ஆரம்பிக்கும் போது நல்லா செட் ஆயிருக்கு அப்படின்னாரு, முடிக்கும் போது அந்த மாதிரி முடிக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது காரணம் என்ன, அந்த ரூட் ஆஃப் 21 தெரியுமா உங்களுக்கு பிரசன்னா? தெரியாது சார், சொல்லுங்க. மந்தோலி டு பாரிஸ் பஸ் ரூட். சோ இல்ல இப்ப நீங்க ஏதோ ஸ்கொயர் ரூட்லாம் சொன்னீங்களா, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு a+b² சொன்னீங்களே, அதுக்கு நான் ரூட் ஆஃப் 21 சொன்னேன். மந்தோலி டு பாரிஸ்னு சொல்லிட்டு பழைய பஸ் போயிட்டு இருக்கும். இப்ப போறதான்னு தெரியாது எனக்கு. ஆக்சுவலா இந்த டீம்ல வந்து சுத்தமா பேட்டிங்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு, இன்க்ளூடிங் மில்லருக்கே வந்து இப்பதான் அவர் வந்திருக்காரு. அவர் 3 வாட்டி வந்து ஆக்ஷன்ல வராம வந்தாரு. சோ மில்லருக்கு ஒரு 2 மேட்ச் மாற்றத்தை நான் வச்சா கூட அவர் ஃபர்ஸ்ட் ஆட வைக்கணும். அதுக்கப்புறம் விஜய் சங்கர், ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ட்ரேக்ஸ், ஹர்திக், ரஷீதும் ஆல்ரவுண்டர் தான், டெவாட்டியா இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு போலிங் நல்லா இருக்கு, பேட்டிங் சுத்தம். கில்லு வந்து 42 ஆஃப் 58 பால்ஸ் ஆர் 58 ஆஃப் 42 பால்ஸ் கில்லு அப்படிதான் ஆட போறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல பிரஷர்ல அவரே மாட்டிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமா அந்த நடுவுல யாருமே கிடையாது. ஸோ அவங்க போலிங்கை வச்சு எஸ்ஆர்ஹெச் பண்ண ஸ்ட்ராட்டஜியை இவங்க பண்ணணும். ஃபெர்குசன், ஷம்மி, ரஷீத் கான் போட்டு பொட்டலம் பண்ணி ஒரு 12 ஓவர் இவங்க இழுத்து பிடிச்சு மற்றவங்களை வச்சு கரை சேர்த்தணும். மற்றவங்களை வச்சு கரை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நானி சார். ஓகே, இப்போ இவங்களோட ட்வின் பிரதர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க எப்படி டீமை செட் பண்ணிருக்காங்க? இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து தூக்கிட்டே இருந்தார் ஒரு ஓனர், இப்படி தூக்கிட்டு அப்புறம் இல்ல முடியல, இல்ல காசு இல்ல அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு. அவங்க எப்படி செட் பண்ணிருக்காங்க பீடாக்? அவங்க ஒரு மாதிரி நல்லா செட் பண்ணாங்க. ஒரு மாதிரி டெப்த் இருக்கு பேட்டிங்ல, போலிங்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல ஒரு பிளேயிங் லோன் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டா இருக்கு. கேஎல் ராயல் இஸ் கோயிங் டு ஓபன் வித் டிஸ்ட்ரக்டிவ் குவிண்டன் டிகாக் ஃபாலோட் பை தி கன்சிஸ்டன்ட் மனிஷ் பாண்டே, டேஞ்சரஸ் தீபக் கோடா at 4, Marcus Stoinis at 5, Krunal Pandya at 6, Jason Holder at 7, Ankit Rajput at 8, Mark Wood at 9, Avesh Khan at 10 and Ravi Bishnoi at 11. ஸோ இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டான டீமா இருக்கு. கொஞ்சம் இப்ப என்ன சொல்றது, பயங்கர சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லைன்னா கூட ஒரு ஹூடா 4, ஸ்டாயினி 5, பாண்டியா 6, ஹோல்டர் 7 அப்படிங்கும் போது இப்ப நீங்க போன டீமை பார்த்ததுக்கும் இந்த டீம் பார்த்ததுக்கு ஓகே, ஒரு இதை வச்சு தேத்த முடியும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர. அதே மாதிரி போலிங் ஆப்ஷன்ஸ் ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான், மார்க் வுட்,
டு an extent Ankit Rajput, Jason Holder, Krunal Pandya, Marcus Stoinis, Deepak Huda can also bowl, and they've got a Shamira. wicketkeeper in Quinton de Kock. So ஷமீரா வேற பேக்கப் இருக்காரு. so நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா they've not done a bad job comparing to others. They've got a balance. கரெக்டா வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயமுறுத்ததுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவேன். இல்ல நல்ல சைடு. இவங்க பயமுறுத்துறதுக்கு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a வெரி குட் சைடு. நல்ல ஒரு அதாவது பிளேயிங் 11 வந்து ஃபென்டாஸ்டிக் 11 அண்ட் பேக்கப்ஸும் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கு இந்த சைடுல. இந்த சைடுல நீங்க ஓட்டன்னு எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா ஓப்பனிங்ல கேஎல் அண்ட் டிகாக் அவங்களே 10-12 ஓவர் ஆட போறாங்க. அதுக்கப்புறம் மனிஷ் பாண்டே நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா அவர் வந்து நல்லாவே ஆடுவாரு. ஆஸ்திரேலியால 100 அடிச்சவருக்கு டெஃபினட்டா கேம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹூடா இப்போ இந்தியாக்காரர் அந்த கான்பிடன்ஸ்லயே அடிச்சுடுவாரு. அதுக்கப்புறம் ஸ்டாய்னஸ் அவரு நம்ம 140 நம்ம மறக்கவே முடியாது. அகைன்ஸ்ட் நியூசிலாந்து அடிச்சு பொழந்தாரு. அப்புறம் குருணால் பாண்டியா, ஹோல்டர் செம்ம டீம் இது. ஆக்சுவலா இது வந்து பயமுறுத்துறது மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து ஏற்கனவே பயந்துருப்பாங்க. சரி, ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம எல்லா டீம்ஸையும் பார்த்துட்டோமா? அதை மிஸ் பண்ணிட்டோமா பீடா? எல்லா டீம் மிஸ் பண்ணிருக்காங்க, எட்டி பார்த்து சொல்லுங்க. ரைட், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்ப இப்போ உங்களை ஸ்பாட்ல போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. மேலேந்து கீழ் வரைக்கும் ரேங்குகளை குவித்து தள்ளவும் அப்படின்னு உங்க 2 பேருமே கேட்டுக்கொள்றேன். அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போறோம். நானி சார் இன்னட் நம்பர் 10 அப்படின்னா நீங்க உங்க 10th ரேங்க் டீம் சொல்லணும். பீடாக் அவரோட 10th ரேங்க் டீம் சொல்லுவார். அங்கேருந்து வருவோம். அதுக்கு பதிலா நான் டாப் 4 யார் குவாலிஃபை ஆவாங்கன்னு என்னோட இதுல சொல்லிடுறேங்க. அது கொஞ்சம் ஈஸிங்க. இது நேத்தி தப்பிச்சிட்டீங்க. நைஸா. நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க வந்து டக்கு தப்பிச்சிட்டீங்க. நானி சார் எதுக்கு தெரியுமா இந்த பிட்ட போடுறாரு? டாப் 4 இவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாரு. டோர்னமெண்ட் ஆடுறதும் போது யாராவது கொஞ்சம் முன்னேறுவாங்க. ஏன்னா கிரிக்கெட் ஆட்டோமேட்டிக்கலி எல்லா பிளேயர்ஸ் இருக்காங்க, யாராவது ஃபார்ம்ல இருப்பாங்க. கொஞ்சம் முன்னேறின உடனே இவங்க ஒரு மாதிரி 5th 6th தான் இருந்தாங்க நான் ரேங்க் சொல்லும் போதே, இப்ப ஏறி வந்துட்டாங்க அப்படின்னு சப்பு கட்டுறதுக்காக தான் இது பண்றாரு. இப்ப போடுற இவரோட காமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். சரி, யாரோட ஸ்டார்ட் பண்ணலாம்? நானி சார் தான் மோர் டிசைசிவா இருக்காரு. உங்க 10th ரேங்க் டீம் கொடுங்க. குஜராத் 10 பீடாக் சொல்லுங்கம்மா. நீங்க அனீஸ்வர் கௌதம் எடுத்திருக்காங்க ஆர்சிபி. அதுக்காக சொல்லுங்க. இது வந்து ஆக்ஷன் அண்ட் அதாவது ஆக்ஷன்ல அவங்க எப்படி பண்ணாங்க, அட் தி சேம் டைம் டீம் எப்படி அமைஞ்சிருக்கு ரெண்டு சேர்த்தா இல்ல ஜெனரலா டீம் எடுத்தாச்சு. இப்ப டீம் எடுத்தாச்சு. இப்ப எப்படின்னா 2 டீமும் 11 கொடுத்தாச்சு, டாஸ் போட்டாச்சு, ப்ளே அப்படின்னு அம்பையர் சொல்லணும். நம்பர் 9 வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 10 கேட்டேன். 9 யார் சொல்ல சொல்லுது? 10 சொல்லுங்க. ஏங்க அப்ப அவர் 10 சொல்லிட்டாருங்க, நான் 9 சொல்றேங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்லுங்க. இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் 10 வந்து குஜராத்தை தான் சொல்லுவேன். அப்ப சொல்லுங்க, உங்களை யார் சொல்ல வேணாம்னு சொன்னது? நீங்க 10 சொல்லிட்டீங்க, இவர் 10 சொல்லிட்டாரு. இப்ப நீ 9 சொல்லு. 9 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நீங்க நானி சார். எக்ஸாக்ட்லி. எஸ்ஆர்எச். என்னதுப்பா இது? 2 பேரும் ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா முதல்லயே? நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஆடியன்ஸ் கேள்வி கேளுங்க. ஆடியன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. எல்லா ஃபேன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கேள்விகள் எடுப்போம், உங்களை வச்சு செய்வாங்க. இப்ப நானி சார் 10 ஸ்டார்ட் ஆகும். 8th ரேங்க். 8th ரேங்க் வந்து நான் போட்டுக்கிறது ஆர்சிபி. பீடாக் நீங்கம்மா? மனசை தளரவிடாதீங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த ஒரு இடத்துல மாறி இருக்காங்க. பீடாக் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 7. நம்பர் 7 ஆர்சிபி. ஓகே, நம்பர் 7 நானி சார். ஆர்ஆர். ஓகே, ஆர்ஆர். இதான்டா, this is the challenge in life. This is the challenge in life. ஓகே, இப்போ 6th ரேங்க் சொல்லுங்க நானி சார். எம்ஐ. எம்ஐ. பீடாக்? ஆர்ச்சர் இல்லாத எம்ஐ. ஆர்ச்சர் இல்லாத எம்ஐயா? பீடாக் நீங்கப்பா? என்னப்பா வாயில இருந்து கை எடுத்து சொல்லுப்பா. ஜுஜுப்ஸ் எடுத்து வாயில வச்சிட்டு இருக்க, சொல்லுப்பா. இன்னுமா புரியல? புரிஞ்சிருச்சு, இருந்தாலும் வாயில இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன், சொல்லு. சென்னை சூப்பர் கிங்ஸ். 6 ஓகே, நீங்க 6 எம்ஐ போட்டிருக்கீங்க, ஒரு 6 சிஎஸ்கே போட்டிருக்காங்க. விட மாட்டாங்க போல இருக்கு. சிஎஸ்கே எம்ஐ அப்படியே சேர்ந்து தான் வருவாங்க போல இருக்கு. இப்போ நீ சொல்ல 5th ரேங்க் பா பீடாக். 5th ரேங்க் வந்து லக்னோ. லக்னோ. நானி சார்? சிஎஸ்கே. 5th சிஎஸ்கே. ஓகே, நானி சார் 4. இப்போ டாப் 4 எல்லாரும் சொல்ல போறீங்க. டாப் 4 என்ன ஆர்டர்ல வேணா கொடுங்க. டாப் 4 4 டீம் சொல்லிடலாமா? 4 டீம் சொல்லிடலாம். மிச்சம் 4 தான் இருக்கு. அப்படியே சொல்லுங்க. இல்ல எப்படி ஆர்டர்ல சொல்லணுமா? 4-3-2-1 ஆர்டர்ல சொல்லுங்க. ஆர்டர்லயே சொல்லுங்க. 1 2 3. ஓகே, 4 இஸ் கேகேஆர். 4 இஸ் கேகேஆர். பீடாக்? என்னோட 4 வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப். ஓகே, நானி சார்? 3 3. 3 இஸ் லக்னோ. லக்னோ. பீடாக்? 3 வந்து கேகேஆர். கேகேஆர். நானி சார்? 2 டிசி. பீடாக்? 2 எம்ஐ. நானி சார்? பஞ்சாப் 1. பீடாக்? டிசி 1. நீங்க பஞ்சாப் சொல்லவே இல்லையே பீடாக்? சொன்னேனே.
எத்தனாவது சொன்னீங்க? 4th அட்மினை கேளுங்க, சொன்னேனே பஞ்சாப் தான் 4th. பஞ்சாப் என்ன பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆவாங்க. பஞ்சாப் ஒரு 4th சொல்லிருக்காரு. அட்மின் நீங்க ஒரு இது மட்டும் தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க, 2 பேரோட 10 வாங்கிட்டீங்களான்னு ஆர்டர்ல. ஏன்னா கரெக்டா நம்ம கீழே டிஸ்ப்ளே பண்ணோம் ஆடியன்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கிற மாதிரி. தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி ஆடியன்ஸ் क्वेश्चंस ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு few questions we will take before you wind up. எஸ்ன்னு சொல்லிட்டார். எஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஆமா ரெக்கார்ட்ல இருக்குல்ல, அதனால மாட்டிப்பீங்க 2 பேரும். ஒன்றும் பண்றதுக்கு எதுவும் இல்ல. ஓகே, any few audience questions if there are any admin சொல்லுங்க, we'll take a few questions and then we'll wind up. Right, is CSK took their 25 players completely? பீடாக் எடுத்துட்டாங்களா 25? எங்க கடைசி இதுல நாங்க இங்க வந்துட்டோமே, எனக்கு தெரிஞ்சு 11 12 13 14 15 16 17 18 19 20 எடுத்துட்டாங்க. 25 நெக்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க நானி சார். இல்ல எடுக்காட்டி கூட சில பேர் வந்து 2 பேர் தோனிலாம் வந்து 2-3 பேருக்கு ஈக்குவல், அதனால 25 வந்துரும் கணக்கு. செல்வரத்தினம் கேட்டிருக்காரு, as 10 teams diluted the quality, no team has a threatening 11 like before அப்படின்னு இருக்காரு. கிங்ஸ் 11 threatening 11 இல்லையா? எம்ஐ threatening 11 இல்லையா? சிஎஸ்கே ஒரு threatening 11 இல்லையா? டிசி ஒரு threatening 11 இல்லையா அப்படின்னு நானே கேட்டிருக்கேன். இல்லையா? சொல்லுங்க 2 பேரும். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிருப்பேன், 10 டீம் நீங்க போனீங்கன்னா 5 ஃபாரினர் பிளேயிங் லெவல்ல இருந்திருக்கணும். இப்ப இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் பெட்டரா இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதனால ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் அவுட் ஆயிடுச்சு. சோ நான் டைல்யூட்லாம் ஆகும்னு நான் சொல்லல. இட் could have been even more better had it been 5 foreigners in the playing 11, but all teams ஃபாரினர்ஸ் குறைக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியன் பிரீமியர் லீக் பிக் பேஷ் 100 பால்ல தான் 3 லோக்கல்ஸ் தான் வச்சிருக்கீங்க. இந்தியன் பிரீமியர் லீக்ல மட்டும் 5 ஃபாரினர் வைக்கணுமா? நல்லா இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் மோர் இந்தியன்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாலயும் டேலண்ட் இருக்கும். 4 பேர் ஏன்னா லீக் இல்ல மெயினா அந்த 4 பேர் இருக்கிறது தான் வந்து இந்த டீம் செலக்ஷன்ல வந்து எல்லா கேப்டன்ஸுக்கும் தலைவலி. அதுவே இப்ப நம்ம பாருங்க, இவர் எடுத்தா இவரை டிராப் பண்ணணும், அவர் எடுத்தா இவரை டிராப் பண்ணணும் நம்ம சொல்லும்போது கேப்டன் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இந்தியன் பிரீமியர் லீக்னா வந்து இந்தியன் பேசா நிறைய சான்ஸ் வரும். அதே மாதிரி இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப் இந்தியன் கோச்சஸ்க்கும் சான்ஸ் கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஷூரா. ஓகே, அது நான் ஒத்துக்கிறேன். சந்தோஷ் கேட்டிருக்காரு, will we see an equal competition or as usual CSK and MI only? யார் எடுக்கிறீங்க இந்த கேள்வியை? நான் எடுக்கிறேன். சொல்லுங்க. இல்ல கண்டிப்பாகவே சிஎஸ்கே எம்ஐ அவங்க எப்படினாலுமே வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த வாட்டி என்னன்னா அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாம இப்ப புது டீம் செட் பண்ணி இருக்கிறதுனால, பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அங்கதான் வந்து அவங்க திருப்பி ஸ்கோர் பண்ண போறாங்க. நம்ம நேத்து இவர் காசி சார் பேசிட்டு நம்ம இன்டர்வியூல கேட்டோம், பாலாவும் பேசினாரு, எல் பாலாஜி. 2 பேர் என்னன்னா எங்க கல்ச்சர் எங்களுக்கு செட் ஆற மாதிரி ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச டீம் இருக்கும்போது அந்த டீம் பாண்டிங்லாம் இருக்கிறது. அதாவது எப்பவுமே மேட்சஸ் வின் பண்றது இண்டிவிஜுவல்ஸ், டோர்னமெண்ட் வின் பண்றது டீம்ஸ். சோ டெஃபினெட்லி தே வில் பி த்ரெட்டனிங். டவுட்டே இல்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க, படிக்கல் and ஜெயஸ்வால் are talented youngsters but there will be competition between them to take place in the playing 11. What happens if one of the two fail to deliver? என்னப்பா பீடா? இது 2 பேரும் ஃபெயில் ஆனாலும் டெஃபினட்டா 2 பேரும் they will have a long run. ஏன்னா இப்போ ஒரு படிக்கல ஒரு 7.75 crores ஜெய்ஸ்வால் அவங்க ரீடைன் பண்ணிருக்காங்க. ஒரு பிளான் இல்லாம ரீடைன் பண்ணிட மாட்டாங்க. ஒன்லி திங் இஸ் என்னன்னா 2 பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டரு. யாரு ஓபன் பண்ண போறாங்க பட்லரோடன்றதுதான் கணக்கு. இல்ல நானி சார் சொன்ன மாதிரி 2 யங்ஸ்டர்ஸையும் இறக்கி விடுறான்ட்டு பட்லர் ஃபினிஷர் ரோல் கொடுக்குறாங்களா அதுவும் தெரியாது. தட் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் ஐடியா கன்சிடரிங் allowing these players to play the way they want. வந்தாச்சு வீடா, கூவி வித்தீங்க. ஆர்ஆர் அத சொன்னனே, ஆர்ஆர் மார்க்கெட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? மார்க்கெட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? முதல்லயே நான் சொன்னேன்ல, ஆர்ஆர் உனக்கு இப்ப நீ மார்க் கொடுக்கல, ஆனா இப்ப பாரு அடுத்த 5 கோடி ஏதோ காசு ஏதோ வச்சிருக்காங்க. அந்த காசுக்கு மொத்தமும் எல்லாரையும் பேஸ்ல தூக்குவாங்க. அதுதான் பிளானே. அதாவது இது எப்படி பிளான்னா, நீங்க எல்லாம் தூங்க போங்க, நாங்க டீம் எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி பிளான். அப்படி சும்மா நானே ஒரு பில்டப் கொடுக்கிறேன். அஸ்வின், இப்போ இந்த ரேங்கிங்ல வந்து இந்த வேண்டர்டசன் வந்ததனால ஒரு ரேங்க் மேல போட்டுக்குங்க. அப்படியே யார வேணா இறக்கிக்கங்க. கண்டிப்பாவே குடுப்பியாப்பா. ஒன்னு நீ வேண்டர்டசன் எடுத்துறோம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து, ஏதோ பார்த்து பண்ணி கொடுங்க. அதுக்கு தான் சொல்றேன், ஆக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ரேங்கிங் போட சொல்லுங்கன்னு. அதுக்கு அப்புறம் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. இவர் போட்டது சரியா வரல, மாத்திக்கலாமே, மீட்டர் மேல தான் போட்டு கொடுக்கலாமே. பட் பிரசன்னா, அது காரணம் ஏன் தெரியுமா இவ்வளவு டிலே வருது? அவர் பேர் தான். அவர் டசன் வச்சிருக்காரு. 12 வாட்டி வரணும்னு நினைக்கிறேன். அவர் லைட்டா வேற எதனா மாத்த சொல்லுங்க. நானி சார், best of the 48 hours. CSK have spin problem. Which player Dhoni could use? CSK have spin problem ஆமே. அவங்க வந்து வேற எந்த ஆப்ஷனுக்கு போக மாட்டாங்க. ஒரு பக்கம் வலிமை அப்டேட், ஒரு பக்கம் சார் வாட் an idea சர்ச்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இதெல்லாம் கேட்காதீங்க. ஓகே, வெற்றிவேல் கேட்டிருக்காரு, in CSK history this is the first season they'll go without an Australian player அப்படினு இருக்காரு. நம்மளோட பாப்புலர் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பென் ஹில்ஃபனாஸ், டக் பாலிஞ்சர், மைக்கேல் ஹஸ்ஸி, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். போன தடவை ஜாஷ் ஹேசல்வுட், இந்த மாதிரி பிளேயர் ஆஸ்திரேலியன் பிளேயர் எல்லாம் இருந்ததே கிடையாது. ஓகே, பாலி டேவிடா, இது யார்? பாலி டேவிட், டிம் டேவிட் கைரன் போலார்ட் சொல்றாரு.
ஓ பாலி, ஓகே பாலி ஓ பிரணவ் எனக்கு தெரியாதுங்க. செல்லமா நீங்க கூடுவீங்க, பாலாட எப்படி கூடுவீங்க எனக்கு தெரியாது. பாலி டேவிட் காம்போ பத்தி சொல்லுங்க. பாலி ஹார்திக் இம்பாக்ட் இருக்குமா? பாலிக்கும் ஹார்திக் என்ன இம்பாக்ட்? ஓ ஹார்திக் இல்லாத இம்பாக்ட் இருக்குமா? அந்த டேவிட் அதை சரி கட்டுவாரா? சொல்லுங்க. டேவிட் வந்து நான் சொல்றேன் பாருங்க, விக்கெட்ஸ் பர்டிகுலரா ட்ரூவா இருந்தது. கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் ஸ்பின்னர் நீங்க போட்டு திரும்ப ஆரம்பிச்சுன்னா பின்னாடி போயிடுவாரு. இவர் சொன்ன மாதிரி முன்ரோ கிடையாது, பின்னாடி போய் அவுட் ஆட்டி பின்ரோல உட்கார்றதுக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. பட் விக்கெட்ஸ் ட்ரூவா இருந்தது. செங்கலை பிரிச்சிருவாங்க. இந்த ரெண்டு இதுவும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிரசன்னா சொல்ற மாதிரி விக்கெட் மட்டும் ட்ரூவா இருந்தது, அவர் கோலியை தேடுவாரு, டேவிடா இருக்க மாட்டாரு. சரி பீடாக், இது நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன் ஆஃப் தி ரெக்கார்டு. இதே மாதிரிதான் எனக்கு நீ 2-3 பிளேயரை பத்தி சொன்ன கிங்ஸ் 11ல. நீங்க எடுங்க அடிச்சாரு அப்படின்னீங்க, எடுக்கலையே. ஓகே பாத்தியா, டேரல் மிச்சல் சொல்லிட்டு வராரு. ஒன்னொன்னா வரும். பேஸ் பிரைஸ்ல தான் எடுப்போம் எல்லாரையும் காம்பினேஷனுக்கு. சாய் சுதர்ஷன் சொல்லிட்டு குஜராத் டைட்டன்ஸ். மார்க் மை வேர்ட்ஸ், எம்எஸ் மாஸ்டர் மாதிரி சொல்றேன். மார்க் மை வேர்ட்ஸ், தட் பாய் வில் கோ பிளேசஸ். நபி அண்ட் உமேஷ் யாதவ், கேகேஆர் தூக்கிட்டாங்க பாத்தியா. முகமது நபி, உமேஷ் யாதவ் 2 பேரும் தூக்கிட்டாங்க. நல்ல வேளை உமேஷ் யாதவ் பாவம், ஐ மீன் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு பீடா பாவம். அப்படியே கொஞ்சம் இம்ரான் தாஹிர் எங்க போனாரு சொல்லுங்கப்பா. இம்ரான் தாஹிர் இன்னும் வரல. ஜேம்ஸ் நீஷா மாறார், வாடா சிங்க குட்டி, நம்ம 2 பேருக்கும் ஒரே நாள் பர்த்டே வேற, வாடா பார்த்து செஞ்சுக்கலாம்டா டே. ஆர்ஆர் பாரு, லேட்டா வந்தா லேட்டஸ்டா வராங்க. கனகாம்புஜம் கலக்கறப்பா. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் வேற ஏதாவது கேள்வி வரலாமா? இல்ல we'll take a few last couple of questions before we wind up. Okay, Ash, next DRS with Butler or Insta reel for Mustafa. அதான் நான் நிறைய கான்செப்ட் யோசிச்சு வச்சிருக்கேங்க. பட்லர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போதைக்கு பட்லாஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். அதை வச்சு நீங்க ஹாப்பியா இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் நேர்ல சந்திச்சதுக்கு அப்புறமா பிளான்ஸ் எல்லாம் ஃபர்தரா சொல்றேன். ரசி கிரேட் சைனிங் ஃபார் ஆர் பிளேயர். இல்லப்பா, அவங்க எப்படியுமே ரசி வேண்டர் எடுக்கிறதா தான் இருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆஃப் இதுலயே சொன்னேன், அதை வெளியில சொல்லிட வேணாம் அப்படிங்கறதுனால ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த கான்செப்ட் அதுதான். அவங்க யாருக்கு பிட்டு போட்டாலும் எவனா 10 லட்சம் 20 லட்சம் 40 லட்சம் போட்டுட்டே இருந்தாங்க. அதனால வெயிட் பண்ணி எல்லாருக்கும் பைசா தீர்ந்ததுக்கு அப்புறமா ஆளை ஒவ்வொருத்தரா பேஸ் பிரைஸ்ல எடுக்கலாங்கிறது தான் பிளானா இருந்தது. அதே மாதிரி எடுத்துட்டு போறாங்க. சூப்பர். ஜிமினிஷமும் எடுப்பாங்கன்னு நான் சொன்னேன் முன்னாடியே. பிரசன்னா ஞாபகம் இருக்கா? இன்ஃபேக்ட் மோசஸ் ஹென்ரிகஸ் இருக்காரான்னு தெரியல, அவரை கூட எடுக்கலாம். சரி, ஓகே. With this team, MS might make a winning team, but with MS looking at hanging his boots after a season, can Jadeja handle this team? Very, very good question. Will team be dependent on MST? Nani sir, final question and a very apt question. Sai Krish, உங்களுக்கு 100 marks. இல்ல, ஜடேஜா வந்து நம்ம கேப்டன்சி பத்தி நம்ம இப்ப யோசிக்க வேண்டிய நிறைய இதுவே தேவையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்டி எப்படினாலும் இன்னும் 2 வருஷம் கண்டிப்பா ஆடுவார் எனக்கு. ஏன்னா அவர் வந்து ஒன்னு சொன்னாரு, என்னுடைய கடைசி மேட்ச் வந்து ஃபார் சிஎஸ்கே வில் பி அட் சென்னைன்னு. இந்த வருஷம் சென்னையிலேயே மேட்ச் கிடையாது. அதுலயே ஒரு ஆன்சர் இருக்கு. அடுத்த வருஷம் ஷூரா இருக்காரு. அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். எம்எஸ்டி வந்து கேப்டனா இல்லாட்டி கூட அவர் உள்ளதான் இருப்பாரு, சிஎஸ்கேவோட அசோசியேஷன்ல தான் இருப்பாரு. சோ அதனால வந்து இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும். நானி சார் நெஞ்ச தொடர மாதிரி ஒரு பதில் சொல்லிருக்காரு. நீங்க இப்ப உங்களோட கபாலி தான் கடைசி, நீங்க காலா தான் கடைசி, நீங்க அதுக்கப்புறம் அண்ணாத்தை தான் கடைசி, நீங்க குதிரை ஓடிட்டு தனியா இருக்கு. எம்எஸ்டி நிறுத்தவே முடியாது. நானி சார் சொன்ன மாதிரி அவரு நேத்து இன்று நாளை போயினே இருப்பாரு. சோ அடுத்த கேப்டனை பத்தி இப்ப யோசிக்காதீங்க. 9 டீமு கஷ்டப்பட்டு எவன் ஃபைனல்ஸ் வரீங்கன்றது மட்டும் பாருங்க. ரைட், சிஎஸ்கே ஃபைனல்ஸ்க்கு போறாருன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே 7th ரேங்க் போட்டு இப்படி எல்லாம் அடிச்சாரு. இதெல்லாம் நோட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி இன்னையோட எபிசோடுக்கு முடிவு கொண்டு வரேன். ரெசில் மேனியால இன்னைக்கு எந்த டீம் எந்தெந்த ரேங்க் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2-3 பிக்கு அப்புறமா ஆர்ஆர் 2 ரேங்க் உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையும் முடிஞ்சா கரெக்ட் பண்ணி போடுறோம். எங்க டீம் இருந்தாலும் கொஞ்சம் பயஸ்டா இருக்கும், பிடிக்கலனாலும் அக்செப்ட் பண்ணிக்கங்க. எல்லாம் வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் அன்பு கொடுக்கணுங்க. எங்க டீம் சப்போர்ட் பண்ணுங்க, ஆர்ஆரையும் சப்போர்ட் பண்ணுங்க, சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே ஆர்ஆரையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட முடிவு கொண்டு வரேன். நானி சார் எதுவும் சொல்ற மாதிரி இருந்து சொல்லிடுங்க. ஒண்ணு இல்ல, மக்களுக்கு சொல்லிடுங்க, ஆர்ஆரா அடிக்கிற ஒரே டீம் ஆர்ஆர் தான்ட்டு. அத சொல்லுங்க. 6 T20 கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் சிக்ஸஸ்ல. நீங்க பாருங்க, மஞ்சளும் பிங்க்கும் ஆடும்போது நீங்க மஞ்சளை சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வேற வழி கிடையாது. ஆனா மத்த தவிர பிங்க பாத்தீங்கன்னா பிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எபிசோட முடிச்சு. ஹாப்பி டு see P-Dog give 6th rank சிஎஸ்கே. அப்ப கண்டிப்பா சிஎஸ்கேக்கு தான் கப்பு. எங்க லெக் தாதா P-Dog வாழ்கை. அதுனே லெக் லெஜெண்டா அது. போட்டிருக்காரு. சரி, தேங்க்யூ பிரசாந்த் ராமானுஜம். அதோட எபிசோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச் கைஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புறேன். வேற என்ன வேணும்னு கேளுங்க, ஆஸ் யூஷுவல் கொடுத்துடலாம்.